அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் திருச்சி மாவட்டத்தில் ஒய்எம்ஜே ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக ஒரு கல்வி மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பு விடுக்கும் போது இந்த சமுதாயத்தை உலக கல்வியில் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதில் நிறைய கல்வியாளர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்து கொள்ளும் போது திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்களும் கலந்துக்கிட்டாரு. இந்த கலந்து கொள்ளும் போது இவர் கலந்துகிட்ட விஷயம்தான் இப்போ பெரிய பேசும் பொருளாகவும் ஒரு சர்ச்சையாக இருக்குங்கிறதுலாம் பல மக்கள் அறிவார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர் கூப்பிட்டது சரியா, அவர் பேசின வாதங்கள் என்ன, அது சரியா, இந்த அமீர் என்பவர் யார், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் சொல்றாங்கன்னா இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் முதல்ல ஒரு அடிப்படை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா இவங்க உலக ரீதியான கல்வியை மேம்படுத்துறோம், எல்லா துறைகள்லயும் முஸ்லிம்கள் முன்னேறணுங்கிறாங்களா இல்லையா? முதல்ல என்னன்னாக்கா எல்லா துறையிலும் முன்னேறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உலக கல்வி கற்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கற்பதாக இருந்தால் அந்த கல்வி எப்படி இருக்கணும், அந்த கல்வி அல்லாஹ் எந்த கல்வி அல்லாஹ் விரும்புறான். உதாரணத்துக்கு சொல்ல போனா எந்த கல்வியை பத்தி அல்லாஹ் சொல்லி இந்த உலக கல்வியை சொல்றானோ அதை சூரத்துல் ஃபாத்திர்ல 35வது சூறாவுல அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். சிந்திச்சு பாரு, சிந்திச்சு பாத்தினாக்க நீ அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்குவ, அல்லாஹ்வோட வல்லமையை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு வரும்போது அங்க ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை யார் பயப்படுவார்கள் என்று சொன்னால் அறிஞர்கள் தான். எவன் அறிஞ்சு வச்சிருக்கிறானோ, எவன் ஆய்வு பண்றானோ, எவன் உலக அறிவையோ மார்க்க அறிவையோ வளர்த்துக்கிறானோ அவன் தான் அல்லாஹ் பயப்படுவான். அப்ப கல்வி என்பது எப்படி இருக்கணும்னாக்கா ஒரு கல்வியாளர் என்று சொன்னால் அவன் இறையச்சம் இருக்கணும். இறையச்சவாதி கற்கிற கல்வி தான் சரியான கல்வி. அப்ப இறையச்சத்தை போதிக்காம உலகத்துல நம்ம முன்னேறங்கிற பேர்ல அது காசா இருக்கட்டும் அல்லது பதவியா இருக்கட்டும் ஒரு அதிகாரமா இருக்கட்டும் எதுலெல்லாம் முன்னேறி அதுல அல்லாஹ் மறந்துடும்னாக்கா அல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றம் நடந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு இந்த உலகத்துல வேணா சில ஆதாயங்களை தருமை தவிர்த்து மறுமையில ஒரு பயனுள்ள கல்வியா இருக்காது. இந்த பயனுள்ள கல்வி என்பது மார்க் அடிப்படையில் இருக்கணும். எதை கத்துக்கிறதா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பயனுள்ள கல்வி, மார்க்கம் சொல்லக்கூடிய இறையச்சத்தை போதிக்கிற கல்வியா இருக்கிறது முதல் அடிப்படைங்க. இந்த ஒரு ஸ்டாண்ட்ல நின்றாதான் நம்ம அடுத்து எதை செஞ்சாலும் இது அல்லாஹ்வோட பார்வையில சரியா, நபிகள் நாயகம் சொல்லி தந்த இந்த மார்க்கத்தின் பிரகாரம் சரியாங்கிற ஒரு ஆய்வுல ஒரு உரசல்ல நம்ம போவோம். இல்லனாக்கா தான் தோண்டித்தனமாக போயிருவோங்கிறத ஒரு அடிப்படையா வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று இதை விளங்கிக்கிட்டு இப்ப இந்த கல்வி மாநாடு நடத்துனாங்கல்ல, கல்வி மாநாடு நல்லது, மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த அமீரை விட்டு பேச விட்டாங்கல்ல, அவர் என்ன பேசுறது முன்னாடி அவர் என்ன பேசுறது மார்க்க ரீதியா சரியா, அது இன்னைக்கு ஒய்எம்ஜே சகோதரர்கள் அந்த அல்தாஃபி ஜமாத்தை சேர்ந்த அந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சகோதரர்கள் முட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? எந்த அளவுக்குனாக்கா சில பேர் முட்டு கொடுக்குறாங்க, சில பேர் அவங்களுக்கே தெரியுது ஏன் இந்த ஏன் பேச விட்டாங்க, நமக்கு வெளியே தலகாட்ட முடியல சொல்லிட்டு முக்காடு போடாத குறையா ஓடி ஒளியக்கூடாத மக்களாகவும் இருக்காங்க. ஒரு சில பேர் முட்டு கொடுப்பாங்க, ஒரு சில பேர் அது ஏன் சந்திக்க முடியாம வெக்கப்பட்டு அவர் வேற திரும்பிட்டு போற அளவுக்குலாம் மக்கள் ஆயிட்டு இருக்காங்க வைங்கள. அப்போ இந்த முஸ்லிம் ஒய்எம்ஜே சார்பா என்ன சொன்னாங்கிறத தாண்டி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த அமீர் யார், இது முதல்ல தெரியணும். அமீர் பேசுறதுலாம் ரெண்டாம் பட்சம். முதல்ல இந்த அமீர் என்பவர் யார்? இவர் தன்னை முஸ்லிம் சொல்லிக்கிறாரு, சொல்லிடும், பிரச்சனை கிடையாது. இவர் தன்னுடைய வாழ்வாதாரம் என்னன்னாக்கா இந்த ஒழுக்க கேட்டை போதிக்கக்கூடிய சினிமா துறை மூலமா தான் முழுக்க இவரோட வாழ்வாதாரமும் போகுது. சினிமா துறையை சார்ந்தவர், சினிமா மூலமா வாழ்க்கை நடத்துவர், சினிமா மட்டும்தான் இவர் பொழப்பா ஆக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுறாருனாக்கா இந்த சினிமா துறையில அமீர் மட்டும் தான் முஸ்லீமா இருக்காரா, முஸ்லீம் பேர் தாங்கியா இருக்காரு, இவர் மட்டும் தான் இருக்காருனாக்கா நிறைய பேர் இந்த சினிமா துறையில இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கேரளா சினிமால பாத்தீங்கன்னாக்கா மம்முட்டி இருக்கிறாரு, அவர் மகன் துல்கர் சல்மான் இருக்கிறாரு. இந்த பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா நடிகர் ஆரியா மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தாக்கா இந்த ஷாமுன்னு நடிகர் இருந்தாரு, ஏஆர் ரஹ்மான் இசைத்துறையில இருக்காரு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். வட இந்தியால இருந்து தென்னிந்தியா வரைக்கும்
சினிமா துறையில வந்து முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய நடிகர்கள் இருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதுல அமீரும் ஒருத்தர். நாங்க இதை புரட்சி செய்ய வந்திருக்கிறோம், சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறோம், முஸ்லீம்கள் வந்து எல்லா துறையில வரணும், வந்து சாதிக்கணும், அதுல இந்த சினிமா துறை ஒன்னு சொல்லிட்டு இந்த கேடுகட்ட வாதத்தை வந்து எந்த நடிகர் வைக்கல, எந்த சினிமா துறையை சார்ந்த முஸ்லீம் பேர் தாங்கியர் வைக்கல. ஆனா இந்த அமீர் வைக்கிறாரு. இந்த அமீர் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஒய்எம்ஜேக்காரங்க வைக்கிறாங்க. எப்படின்னா அனைத்து துறையில வரணும் நம்ம சொல்றாங்க. நான் எங்களோட நோக்கம் என்னன்னாக்கா அனைத்து துறையில முஸ்லீம்கள் வரணும், அனைத்து துறையில சாதிக்கணும். இது ஒரு வாதமா? இது இந்த அனைத்து துறைங்கிற அனைத்து துறையில ஜெயிக்கிறது வாதமா? சரியா? சரியான துறையில வர்றது சரியா? அட எத்தனை துறைகள் இருக்கும். அப்ப பேங்க்ல இருக்கு, பேங்க்ல வந்து வட்டி சார்ந்து இருக்கு, அப்ப அனைத்து துறை வரணும்னு சொல்லிட்டு அந்த வட்டிக்கு சம்பந்தப்பட்ட தொழில போயிடலாமா? அது நிறைய பெரிய பெரிய ஆளா இருக்கான், மேனேஜரா இருக்கான், பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், எல்லாம் அவங்க கையில இருக்கு, நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு வட்டிக்கு தொண்டு போக முடியுமா? அப்ப அனைத்து துறையில போறது வந்து ஒரு கேடுகட்ட வாதம். அனைத்து துறையில இருக்க கூடாது, எந்த துறையா இருந்தாலும் சரியான துறையா இருக்கணும், ஹலாலான துறையா இருக்கணும். இது தனி விஷயங்க. இது வந்து ஒய்எம்ஜேக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாதத்தை. இதே மாதிரி வந்து அமீர் என்ன செய்யறாருனாக்கா, தன்னை என்ன செய்யறானாக்கா, தன் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு திரை இருக்கிறது எல்லாமே ஒழுக்கம் கெட்ட திரைத்துறையில ஒரு தப்பான துறையில இருக்காரு. ஆனா எந்த நடிகர்களும் எந்த திரைத்துறை சார்ந்த முஸ்லீம் பேர் தாங்கிகளும் செய்யாத ஒரு வேலை இந்த அமீர் என்ன செய்யறானாக்கா, தன்னை எல்லா சூழலையும் ஒரு முஸ்லீம்ங்கிற போர்வை பொத்திக்கிறார். இஸ்லாமிய பேர் தாங்கிற போர்வை பொத்துக்கிட்டு, இஸ்லாம்ங்கிற போர்வை பொத்துக்கிட்டு, நான் வந்து சரியான பாதையில இருக்கிறேன், நான் நல்லவன், நான் சமுதாய போராளிங்கிற மாதிரி வேஷம் போற ஒரே ஆள் யாருனாக்கா இந்த அமீர் தாங்க. இந்த அமீரை தாண்டி யாருமே கிடையாது. எந்த அளவுக்குனாக்கா, இந்த சில மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒரு ஆள் இந்த போதை மருந்து கடத்தல மாட்டினாரா இல்லையா? அவர் வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசரா இருந்தாரு. அவரும் முஸ்லீம் பேர் தாங்கி. அவர் வந்து அந்த துறை அந்த விஷயத்துல மாட்டும் போது, போதை கடத்தல், அந்த போதை பொருளை உபயோகப்படுத்த கடத்தல வந்து மாட்டும் போது இந்த அமீரோட பேர் அடிப்படுது. ஏன்னா அவரோட நட்புல இருக்கிறாரு, அவரோட ப்ரொடக்ஷன்ல படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அப்ப இவர் வந்து அந்த விசாரணை வளையத்துல வராரு. வரத்தான் செய்யும். ஒரு பழக்கம் வரும்போது யாரா இருந்தாலும் சரிதான், ஒரு கெட்டவங்க கூட பழக்கம் இருக்கும்போது நல்லவனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது தவறுலாம் கிடையாது, விசாரிக்கதான் செய்வாங்க. விசாரிக்கும் போது ஒரு நேர்மையான ஆள் யாரு என்ன செய்யணும், இப்ப நானே இருக்கிறேன், ஒரு ஆள்கிட்ட பேசுறேன், அவன் தப்பானவனா இருக்கான், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது நான் கான்டாக்ட் இருக்கும்போது என்ன விசாரிக்கிறானாக்கா, அந்த என்னுடைய நேர்மை என்னன்னாக்கா, நான் விசாரணை எதிர்கொள்ளணும், நான் சரியான ஆள் தான், எனக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது, பழக்க வழக்கம் வேற, ஆனா அது மாதிரி தப்பான தொழில் நான் செய்யல சொல்லிட்டு நம்ம வந்து நேர்மையா பறைசாட்டணும். ஆனா இந்த அமீர் என்ன வந்து டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவார் தெரியுமா? விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு என்ன செய்யணும், நண்பர் தாங்க, ப்ரொடியூசர் தாங்க அவரு, ஆனா இந்த கடத்தலுக்கு போதை மருந்து கடத்தல எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, என்ன விசாரணைக்கு தயாரு, நான் எங்க வேணா வர தயார், அப்படிதான் சொல்லணுமா இல்லையா? அங்க என்ன செய்வாருனாக்கா, அப்படி சொல்லாம இந்த இஸ்லாம்ங்கிற போர்வை போத்திக்குவாரு. என்ன சொல்லுவாருனாக்கா, நான் வந்து ஓர் இறைவனை வணங்குறேன், நான் வந்து அது இறைவனை நம்புறேன், நாளே தப்பு செய்வானா? அப்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தப்பு செய்ய மாட்டானா? என்ன போதிக்க வர உன் மேல ஒரு விசாரணை வருதுனாக்கா, நீ அந்த விசாரணை வந்து அதை அட்டென்ட் பண்ணிட்டு போ, அதை எதிர்கொண்டு வந்து எதிர்கொண்டு போ. அதை விட்டு போட்டு நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் வந்து இறைவனை நம்புறேன், நான் தப்பு செய்வேனா? அது என்ன வாதம் இது? அப்ப எதுக்குனாக்கா, அப்படி பார்த்தா எல்லாம் தப்பு செய்றவன் எல்லாமே ஏதோ ஒரு ஆன்மீகத்தை நம்புவான், ஏதோ ஒரு மத நம்பிக்கையில இருப்பான், எல்லாம் அந்த வாதம் வச்சானா எடுப்படுமா? அது சரியான வாதமா? அப்ப என்ன வாகனாக்கா, உன் மேல குற்றச்சாட்டு வருதா, நான் குற்றமற்றவன் நிரூபிச்சிட்டு போ, குற்றத்துல மாட்டினாக்கா உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு போ. அது மாதிரிதான் வாதம் இருக்கணும் தவிர்த்து, நான் வந்து இறை நம்பிக்கை உள்ளவன், நான் வந்து அதை தொழுகிறவன், நான் நோன்பு வைக்கிறவன், இதெல்லாம் இது எதுக்கு சொல்லுவாருனாக்கா, யாரும் செய்யாத ஒரு அயோக்கியத்தனம் இது அயோக்கியத்தனம் தான் இது. ஆனா உண்மையில ஒரு பிரச்சனை வந்தா நீ ஃபேஸ் பண்ணிட்டு போ, அதை விட்டு கொண்டு வந்து எங்க நிப்பாடுற அப்படின்னாக்கா, நான் வந்து இறை நம்பிக்கை முஸ்லீமோ, நான் வந்து அது சொல்லும் போது அப்ப என்ன செய்யறாருனாக்கா, நான் வந்து நல்லவங்க போர்வை பொத்திக்கிட்டு, இஸ்லாம்ங்கிற போர்வை பொத்திக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து மக்கள் திசை திருப்ப பாக்குறாரு. இது மிகப்பெரிய அயோக்கியதை, இது அருவருப்பானது, இது செய்யக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணுவதை தவிர்த்து தேவையில்லாம் மதத்தை இழுத்து பார்க்க கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னாக்கா, அவர் ஒரு கேரக்டரே தான், எங்க சுத்தினாலும் வந்து இப்படி நின்றுவாரு. அதே மாதிரி பார்த்தாக்க அடுத்து என்ன செய்வாருனாக்கா, இந்த சினிமாவை பாருங்க, அவர் வந்து இருக்கிற சினிமா துறைங்க ஒரு ஒழுக்கம் கெட்ட துறை தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இருக்கிற ஒழுக்க சீரழிவு காரணமே சினிமா தான். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போறதுக்கு, ஒரு பொறுக்கித்தனத்துக்கு ஆளாவதுக்கு, பொம்பளை பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு, ஆம்பளை பிள்ளை கெட்டு போறதுக்கு இந்த சினிமா படங்களை வரக்கூடிய அந்த ஆபாச பாடல்கள், ஆபாச கூத்துகள், ஆபாச வசனங்கள், இது அடிதடி வெட்டு குத்து, இதுதான் காரணம். ஏன்னா கெட்டது வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட பரவும். அந்த பரப்புல சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தருது, மாற்றுக்கிறதே கிடையாது, மறுக்கவே இயலாது. அப்ப இருக்கும்போது இவரை அதுல கூப்பிடுறாங்கல்ல, முத வந்து இது மாதிரி ஒரு கேடுகட்ட தனம் செய்யற ஆளை கூப்பிட்டு கூடாது, அது இவன் செய்ய தப்பு.
கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது என்ன செய்யறாருனாக்கா கல்வியை பத்தி பேச வரேன்னு சொல்லிட்டு இந்த சினிமாங்கிறது சயின்ஸுங்கிறாரு. ஆமா சயின்ஸ் தான். அந்த சயின்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ற அது இருக்கா இல்லையா, அதை பாக்கணுமா இல்லையா? இது சயின்ஸ், அதோட நிப்பாட்ட பரவாயில்ல. இது அல்லாஹ்வுடைய அருட்கொடைங்கிறாரு. சினிமாங்கிறது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஆனா விஞ்ஞான காலத்து விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லாம அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். அது மாற்றுக்கிறது இல்ல. நீ சினிமா அருட்கொடை சொல்லிட்டு மேம்போக்கா சொல்லிட்டு போறிய, சொல்லிட்டு போகும்போது பாக்குற மக்கள் சினிமா என்னவா இருக்கு, என்ன நோக்கத்தை, என்ன விதையும், என்ன அவன் மனசுல உள்ளத்தை உதிக்கும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அருட்கொடை அப்படிங்கிறாரு. சரி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைங்கிறாரு. அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடை பத்தி பேச வந்த இவரோட யோக்கியதை என்ன? இதைத்தான் வந்து ஒய்எம்ஜிக்காரங்க என்ன சொல்றாங்கக்கா, அவர் வந்து என்ன சொல்றாரு, நல்ல சினிமா பத்தி பேசுறாரு. சரி, நல்ல சினிமா பத்தி பேசுறாரு, ரைட்டு. அந்த நல்ல சினிமா அருட்கொடைங்கிறாரு, நல்ல சினிமா பத்தி பேசுறாரு. அந்த பேசின அவரு அருட்கொடைனாரு. அவர் எடுத்த படங்கள் என்ன? இதுதான் இஸ்லாமிய போர்வங்கிறது. செய்யறதெல்லாம் கேடு கட்டத்தனம், செய்யறதெல்லாம் வந்து அசிங்க ஆபாசம், நடிக்கிறதெல்லாம் கேடு கட்ட, அவ்வளவு கூத்தடிக்கிறது, ஆபாச கூத்து. ஆனா சொல்லு மட்டும் பார்த்தாக்கா நம்ம ஹலால்ல போகணும், நல்லதுக்கு யூஸ் பண்ணணும், நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கிறீங்கள. அவர் எடுத்த படங்கள் என்ன, எப்படிப்பட்ட படத்தை எடுத்திருக்காரு? எந்த அளவுக்கு எடுத்த படத்தை வந்து ஹீரோன்னு எடுப்பாரு, பக்கா பொறுக்கியா இருப்பான், பொம்பளை பொறுக்கி, கஞ்சா அடிக்கிறவன், சூதாடுறவன். இதுதான் அவர் எடுத்த படங்கள். அவர் எடுத்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி தான் இருக்கும். எப்படின்னாக்கா கஞ்சுடியா இருப்பான், கஞ்சா குடிக்கிறவனா இருப்பான், பொறுக்கியா பொம்பளை பொறுக்கியா இருப்பான். பார்த்தா வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து துரத்தி லவ் பண்ணி அவளை மயக்கி, இது மாதிரிதான் கேடு கெட்டதான். இப்படி எடுக்கிறதும் சரியா? என்ன செய்யறாருனாக்கா எடுத்த படங்கள்லாம் இது மாதிரி பொறுக்கித்தனமா எடுத்துட்டு நான் வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு சொல்லி சொல்றாருனாக்கா, அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், நீ என்ன செஞ்சீங்க? இது சொல்லும் போது என்ன வருதுனாக்கா, இந்த ஒய்எம்ஜி சகோதரர் சொல்றாங்க, நல்லதுதான், நல்ல விஷயத்தை தான் சொல்றாரு, நல்லது யார் சொன்னாலும் ஏத்துக்கலான்ட்டு. அவன் நல்லதுதான் சொன்னார், ரைட்டு. நல்லது சொல்லும் போது சொல்றவன் யாரு? முஸ்லீம் பேர் தாங்க வரான். முஸ்லீம், நான் முஸ்லீம் சொல்லிட்டு வராரு. முஸ்லீம், நான் வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சொல்றவர் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லிமா தக்கூலுன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாதையும் சொல்றீங்கன்னு கேக்குறான் அல்லாஹ். இது சூரத்து சஃப்ல வருது. கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தக்கூலு மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை சொல்லுவது அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியதாக இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்போ வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ் பத்தி பேச வந்துட்டு இல்ல, இஸ்லாத்தோட சாயலோட வந்துட்டு இல்ல, இஸ்லாமிய போத்திட்டு இல்ல, கலரை காட்டிக்கிறீல்ல. அப்ப இருக்கும்போது நீ செய்யாத சொல்லாமா, நீ நல்ல சினிமான்னு சொல்லி நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா ஒய்எம்ஜிக்காரங்க? அவர் எடுத்த சினிமா என்ன அவ்வளவு அசிங்கம், நீ சொல்ல கெட்ட கெட்ட வார்த்தை. அவர் நடிச்ச படங்கள் அப்படிதான். ஏன்னா நடிச்ச படத்துல வந்து போட்ட ஆட்டத்துல பார்த்தாக்கா அவ்வளவு ஆபாசமான வரிகள், எல்லா ஆபாசத்துக்கு மொத்த குத்தை எடுத்தாதான் அமீர் இருக்காரு. சினிமால எவனும் விதிவில கிடையாது. அமீர் மட்டும் இல்ல, சினிமாவே அதான் ஆபாச களஞ்சியம் தான். அதுல அமீர் வந்து எந்த விதத்திலையும் சரி, நான் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா நிக்கிறேன், ஓரளவுக்காக நல்ல படம் எடுக்கிறேன், எடுத்தாரா? ஒன்னு காட்ட இயலுமா? ஒரு படத்துலயாச்சும் வந்து மத்த சினிமாக்காரனை விட, மத்த சினிமாக்காரன் எடுக்கிற ஆபாசத்தை விட கொஞ்சம் நான் மாத்தி எடுக்கிறேன், ஆபாசம் இல்லாம எடுக்கிறேன், நல்ல கருத்தை போதிக்கிறேன், எங்கேயா சொல்லியிருக்காரா? எங்கேயா எடுத்திருக்காரா? எங்கேயா சொல்லி இன்னும் சொல்ல மத்தவன் எப்படி எடுப்பானோ அதுக்கு ஈக்குவலா கேடு கட்டத்தனமா எடுத்திருக்காரு. எடுத்த இந்த ஆள் வந்து சினிமா வளர்த்து கொடுக்கும் போது அப்படிப்பட்ட ஆள் நீங்க எப்படி ஏத்தலாம்? நாம அதான் கேட்டோம், கேட்கவும் செய்யலாம், கேட்கவும் செஞ்சோம். என்னன்னாக்கா ரசூல்லா காலத்துல வந்து இதே மாதிரிதான் ஒரு யூதர் வந்தாரு. வந்து ரசூல்லா சஹாபாக்கள் உட்காரும் போது அந்த யூதர் கேட்கிறாரு, முகமது, நாளை மறுமையில வந்து அல்லாஹ் வந்து ஒரு விரல்ல வந்து மலையையும், ஒரு விரல்ல வந்து மரங்களையும், ஒரு விரல்ல ஈர மண்ணையும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இந்த படைப்பினங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து தான் கையில வந்து சுருட்டிக்கிட்டு, நான் அனல் மலிக், நான் தான் ராஜா, நான் தான் வந்து நீ எஜமானன், எவன்டா வந்து பூமியில வந்து ஆட்டம் போட்டான எங்கன்னு சொல்லி கேட்பானாம அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சிரிச்சு ஆமோதிக்கிறாங்க, கரெக்டா தான் சொல்றாருன்ட்டு. அதை ஆமோதிச்சுட்டு அதை அப்படியே அனுப்பல அவரை. இன்னும் சொல்ல போனா அமீர் மாதிரி ஆபாசத்தை போதிச்சுட்டு நான் வந்து முஸ்லீம் சொல்லி வேஷம் போடல. அவர் வந்து சொன்ன கருத்து சரி, சொன்னதுல தெளிவா இருக்காரு. அமீர் வந்து சொன்னதுல தெளிவாவே இல்ல. மேடையில வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை சொல்லிட்டு செய்யறதெல்லாம் ஷைத்தானியத்து வேலை. ஆனா அந்த யூதன் சொன்னது பார்த்தாக்கா சொன்னது சரி, அதுல எந்த நடிப்பு கிடையாது, அதுல தெளிவா தான் இருக்காரு. அப்ப ரசூல் அதை ஆமோதிச்சு தான் சொன்னாக்கா சூரத்து ஜுமர்ல இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து ஓதி காட்டுறாங்க. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அது சரின்னு ஏத்துக்கிட்டு அது உண்மைதான். அல்லாஹ் மறுமையில வந்து வானம் பூமி வந்து கையில சுருட்டி வச்சுக்கிட்டு நான் தான் மலிக்குன்னு சொல்லுவான். அதுல மாற்றுக்கிறதுல அது ஹதீஸே வருது. அந்த ஒண்ணு அது சொன்ன உடனே ரசூல் அதை ஆமோதிச்சு ஏத்துக்கிட்டு சிரிச்சு ஏத்துக்கிட்டு சரிதான்ப்பா, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. அப்ப அர்த்தம் என்ன? சொல்றதெல்லாம் சரியா இருக்கு, ஆனா கொள்கை தப்பா இருக்கு உங்கள்கிட்ட. இந்த வார்த்தை சரி, தப்பா சொல்றீங்களே, தப்பா அவங்க மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் எதை சொன்னாரோ அதே விஷயம் அந்த வசனத்துல வருது.
நாளை மறுமையில் அல்லாஹ் வானங்களை பூமியே இருந்து ஒருவேளை கையில சுருட்டிக்குவான்னு சொல்லி அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதை ஓதி காட்டுறான் ரசூலுல்லாஹ். அப்ப நாம என்ன கேட்கிறோம்னாக்கா, வந்து சொன்னார் அமீர் சொன்னார்ல, அருட்கொடன்னார்ல, உன் கடமை என்ன? அல்தாபியோட கடமை என்ன? அல்தாபி ஆட்கள் வந்து என்ன செய்ய சப்பக்கட்டு கட்டுறீங்களே, நாங்க நன்மைக்கா செஞ்சோம் சொல்றீங்களே, சப்பக்கட்டு கட்டுறீங்களா, உங்க கடமை என்ன சொன்னீங்களா? அமீர் வந்து ஹலாலான சினிமா பத்தி சொல்றாரு, அருட்கொடன் சொல்றாரு, ஆனா அந்த அருட்கொடை நாசமாக்குறாரு, வெறும் ஆபாசத்தை போதிக்கிறாரு, அசிங்கத்தை போதிக்கிறாரு, பொறிக்க வந்து ஹீரோ ஆக்குறாரு, பொறிக்க வந்து ஒரு பொண்ணை வந்து சீரழிக்கிறான், இப்பெல்லாம் படத்தை எடுக்கிறாரு அப்படின்ட்டு நீங்க போட்டு உடைச்சிங்களா? இன்னும் சொல்ல போனா ஒரு சில காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு திரைப்பட இயக்குனர் சேரன் ஒருத்தர், இவங்க படத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த சேரனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஹீரோ வந்து ஒரு பொம்பளை துரத்தி காதலிச்சு ஒன்னு இழுத்துட்டு ஓடுவாங்க, அல்லது வேற மாதிரி தப்பு பண்ணிடுவாங்க, தப்பு தண்டா பண்ணுவாங்க, பொறுக்கியா இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். இது மாதிரி ஹீரோவா காட்டிட்டு சினிமால காசு சம்பாதிக்க, சினிமா முழுக்க முழுக்க பிசினஸ் தான், அதுல எந்த கருத்தெல்லாம் கிடையாது. அந்த பிசினஸ்க்காக தான் ஆபாசத்தை சேர்க்கிறான், நாலு குத்துப்பாட்டை சேர்க்கிறான், படுக்கையை காட்சி சேர்க்கிறான், எல்லாம் சேர்க்கிறான். அப்படி படத்தை காட்டி போட்டு அந்த சேரனோட மகள் இருக்கா பாருங்க, ஒருத்தனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் கட்ட போகுது, அது பஞ்சாயத்து வெடிக்குது, அவன் கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போறவன இந்த பொம்பளை பிள்ளைய மீட்டுறதா மகளை மீட்டுறதுக்கு சேரன் வந்து பிரஸ் மீட் வச்சு ஒப்பாரி வைக்கிறாப்புல. அதுல யார் கூட போய் நிக்கிறா? இந்த அமீர் போய் நிக்கிறாரு. ஆனா படத்துல நீங்க இதான காட்டுனீங்க, ஒரு பொறுக்கி நீ ஹீரோவா காட்டின, அங்க வந்து அழுகுறாங்க, அவன் சரியில்லாத ஆளு, அவன் தப்பானவன், அவன் பொறுக்கியா இருக்கான், அவன் பின்னாடி போறாங்க சொல்லி கதர்னியா இல்லையா? அப்ப உனக்கே தெரியுதுல சினிமாங்கிறது வேற உலகங்கிறது வேறண்டு. அப்ப சினிமால நீ நல்லது போதிக்கணும் தெரியுதா இல்லையா? அப்ப சினிமால பொறுக்கிய ஹீரோவா காட்டிட்டு நிஜ வாழ்க்கையில ஒரு பொறுக்கிய வந்து ஒருத்தன் புள்ள ஓடி கூட்டிட்டு ஓடுறானாக்கா நீ போய் நிக்கிற, நீ போய் அவன் சப்போர்ட் இண்டியா இல்லையா? அப்ப நீ யோகியமா இல்லதானே? அப்படிங்கும் போது இந்த இவங்க என்ன செஞ்சிருக்கா, இவர் அமீர் பேசுறாரு, ஆனா அவர் எடுத்த சினிமா ஆபாசமா இருக்கு, அந்த சினிமாவுக்கு இஸ்லாம் சம்மந்தம் இல்ல பேசுறாரு. அல்தாஃபி பேசினாரா? உட்காந்து மேடையில இருந்து அழுவ மட்டும் தெரியுது, பேசினாரா? இதை பத்தி பேசினாரா? கடந்து போயிட்டு இருக்காங்க, ஒய்எம்ஜக்காரன் கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்கு சொல்ல வரனாக்கா, இந்த சினிமாங்கிறது எந்த சூழல்ல இத நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நன்மை மகிழ்ச்சிருக்கா தீமை மகிழ்ச்சிருக்கானாக்கா, சினிமால முழுக்க முழுக்க வந்து தீமை தான் மகிழ்ச்சிருக்கு. ஏதோ ரேரா இன்னும் சொல்ல போனா சினிமா எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஆர்ட் பிலிம் எடுப்பாங்க, சில வந்து எடுப்பாங்க ஆர்ட் பிலிம்ட்டு, அந்த படம் ஒரு நாள் 2 நாள் கூட ஓடாது. ஏன்னா மக்கள் விரும்ப மாட்டான். நீங்க நல்ல சினிமா வந்து நல்ல சினிமாங்கிறது கிடையாது, அது வேற விஷயம். இன்னைக்கு உள்ள சினிமா நல்ல சினிமா கிடையாது. இந்த கமர்ஷியல் அம்சம் இல்லாம சில படத்தை எடுப்பாங்க, அதுலயே வந்து பார்த்தா சில பெட்ரூம் சீன்லாம் வச்சிருவான், ஆண் பெண் கலப்பு இல்லாம ஒரு சினிமா கிடையாது, அதவன் ஆர்ட் பிலிம் வச்சிருக்கான். அந்த படத்தை பாத்தீங்கன்னாக்கா நடிகர் எவன் ரசிகன் பார்க்க மாட்டான், ஒரு நாள் பாப்பா 2 நாள் தூக்கிடுவான் படத்தை. படம் நல்லா ஓடுனாக்கா எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்டும் உள்ள சேர்த்து 4 குத்துப்பாட்டு போட்டு எல்லாமே உரசல வச்சு ஆண் பெண் உரசல வச்சா தான் படம் ஓட்டுவான தவிர்த்து வேற மாதிரி ஓடாது. ஏனாக்கா சினிமாங்கிறது பிசினஸ், அது லாபம் சம்பாதிக்க தான் போறான். நீங்க உட்காந்து வந்து ஆவணப்படுத்துறது அதை படத்தை எடுங்கிறீங்களே, எத்தனை பேர் குடும்பத்தை நாசமாக்க பாக்குறீங்க நீங்க? இதுல போய் பல பேர் வந்து ஆர்வம் மூட்டி நல்ல சினிமா எடுக்க போறோம் சொல்லிட்டு உள்ள போய் பல பேர் கோடிக்கணக்கில் ரூபா போட்டு எடுத்து அவர் நடுரோட்டுக்கு வருதுக்கா? அட சமுதாயத்தை முன்னேற்ற போறோம் சொல்லிட்டு சமுதாயத்தை அழிக்க பாக்குற, சமுதாயத்தோட பொருளாதாரத்தை நாசமாக்க பாக்குற. அப்ப வந்து நல்ல சினிமாங்கிறது கிடையாது, ஆர்ட் பிலிமும் ஓட மாட்டேங்கும் போது நீங்க என்னத்தை செய்ய போறீங்க? அதுல இல்ல இத கெட்டது மகிழ்ச்சிருக்கா இல்லையா? கெட்டது மகிழ்க்கும் போது உள்ள போக முடியுமா? உள்ள போலாமா? போக கூடாது. அப்ப என்ன நடக்குது? அமீர்ங்கிறவர் பார்த்தாக்கா அவர் முஸ்லிம் பெயர் தாங்கி எடுத்துட்டு போட்டோம், ஆனா தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு என்ன செய்யறாருனாக்கா இந்த இஸ்லாம்ங்கிற போர்வை போத்துறாரு. மிக மிக ஆபத்தானது தான் அவரு. இன்னும் சொல்ல போனா இப்ப மறுபடியும் இந்த கஞ்சா கேஸ் வந்து போதை மருந்து கேஸ் வந்து அந்த மறுபடியும் வந்து தலை தூக்கி இருக்கு. ஏன்னாக்கா சில நடிகர்கள்லாம் மாட்டினாங்களா இல்லையா? நடிகர் ஸ்ரீகாந்த் ஒருத்தர், அதே மாதிரி கிருஷ்ணான் ஒருத்தர் நடிகர்லாம் மாட்டினாங்க. மறுபடியும் கேஸை தட்டி தூசி தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. மறுபடியும் விசாரணை வந்து சூடு பிடிக்குது. இந்த நேரத்துல இவர் ஏற்கனவே அந்த வளையத்துல இருக்காரு, அவரை கூப்பிடும் போது அவருக்கு அழகான ஒரு கவசமா போச்சு. அப்ப என்ன ஒரு மக்கள் எப்படி வருனாக்கா, ஒரு அரசாங்கத்துல என்ன வருனாக்கா, இவர் ஜமாத்துல சேர்ந்து இருக்காரு, ஜமாத்துக்கள் அவரை கூப்பிடுறாங்க, இவர் வந்து பார்த்து டீல் பண்ணுங்கிற மாதிரி வந்து தன்னை தற்காக்கிறதுக்கு அழகா யூஸ் பண்ணிட்டாரு. இதுல இவங்க பலியாவல வேணும்னு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு தான் இந்த ஒய்எம்ஜக்காரங்க என்ன செய்றாங்கனாக்கா இது மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து ஏத்தி விடுறாங்க. குறிப்பா அமீர் போன்ற ஆட்களை வந்து ஏத்தி விட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதோட பெரிய கொடுமை என்ன இருக்காங்க, இந்த மேடையில உள்ளவங்க எல்லாம் பார்த்தாக்கா இந்த ஏவத்துவம் அது சாதாரண மக்கள் கிடையாது. எதுக்கு சொல்லுவாங்கனாக்கா, அந்த அமீரை சொல்றாரு, நான் வந்து இங்க நிக்கிறேனாக்கா அமீர்னா தெரியாது, ஒரு திரைப்பட இயக்குனர் சொன்னாதான் ஒரு போக்கஸ் கிடைக்குது, என்ன பாப்பா கவனிக்கிறாங்க, அதான் அழகா செருப்படி கொடுத்துறாரு. நான் நிக்கிறத இந்த திரைப்பட இயக்குனருங்கிற அடிப்படையில தான் அப்படிதான் நிக்கிறேன் சொல்றாரு. சொல்லிட்டு பேசும்போது
அவரே இப்படி சொல்றாரு. அடுத்து அவர்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. மக்கள் முண்டி அடிச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க. இதுதான் நடக்கும். எத்தனை பேர் வந்தாங்கல்ல, ஏன் அவங்கள்ட்ட எடுக்காத செல்ஃபி அமீர் எடுக்கிறாங்க? அப்ப அமீருங்கிற திரைப்படத்துறையில இருக்கிறாரு. அப்ப திரைப்படத்துறையில என்ன ஆபாசத்தை போதிக்குது, அசிங்கத்தை போதிக்குது. அதுல மக்கள் வந்து வீழ்ந்து கிடக்குறாங்க. அப்போ அதுல இருந்து கஷ்டப்பட்டு யார் இது திரைப்படத்துறை தான் சீரழிவு காரணம் சொல்லிட்டு, ஒழுக்க சீரழிவு காரணம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி ரசிகர் மன்றம் வச்சவங்க எல்லாம் கொண்டு வந்து இப்ப ஏகத்துவ கொள்கையில விட்டாக்கா, இவங்க என்னடானாக்க இந்த ஒய்எம்ஜேக்காரங்க மறுபடியும் கொண்டு போய் நாசத்துல விடுறாங்க. எல்லாமே செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்ததுல யார் எடுத்தா தெரியுமா? பொதுமக்கள் எடுப்பாங்களா இல்லையா அடுத்த விஷயம். பொதுமக்கள் விட்டுருங்க, ஒய்எம்ஜியோட நிர்வாகிகள் போய் எடுக்கிறாங்க. இந்த ஒய்எம்ஜி யாரு? தௌஹீத பேசுறவங்களா? இவங்க தௌஹீது. இந்த தௌஹீத வந்து புரிஞ்சவங்க, தௌஹீத வந்து வார்த்தெடுக்கப்பட்ட மக்கள், தௌஹீத பயணித்த மக்கள்ங்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க? போட்டி போட்டு அவர்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்ப மத்தவங்க எடுக்காத செல்ஃபியை அவன் கூத்தாட்ட போய் எடுத்தா விளங்கிருச்சா? அது அப்ப என்ன விளங்குது? இந்த துறை, இந்த கேடுகட்ட துறை வந்து அவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட ஆளுமே நீ செல்ஃபி எடுத்துட்டு இருக்க. இவ்வளவு கேடுகட்டா யார்? தௌஹீத்வாதிகள் இதுமா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அமீரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேடுகட்டத்தை என்ன செஞ்சாராக்கா, மிகப்பெரிய ஒரு துரோகம் சமுதாயத்துக்கு செஞ்சிருக்காருனாக்கா, அந்த மேடையில பிரபாகரனை பத்தி பேசுறாருங்க. பிரபாகரன் யாரு? முஸ்லீமுடைய விரோதி. முஸ்லீம்களை கொத்து கொத்தா சாகடிச்சவன், கொலை பண்ணவன், ஒன்னும் செய்யாத முஸ்லீம்கள். இந்த இலங்கையில வந்து அந்த மக்கள் அழகா வியாபாரம் பண்ணிக்கிட்டு செல்வ செழிப்போட நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தவங்களை வந்து 24 மணி நேரம் டைம் கொடுத்து ஒரு முஸ்லீம் இருக்க கூடாது, தனி ஈழம் சொல்லிட்டு தமிழர்களுக்கு ஈழம் அமைக்கப்படும் சொல்லிட்டு அவன் பரவாயில்ல தமிழர்கள் வந்து முஸ்லீம்கள் கிடையாது, முஸ்லீம்களை தமிழரை மதிக்கல. தமிழ் முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, இந்த மலையக தமிழர்னு ஒருத்தர் தான் குரூப் போச்சு இங்க தமிழ்நாட்டுல இருந்து பிழைக்க போனாங்க. மலையக தமிழர் அவங்களே சேர்க்க மாட்டான், அவங்களும் இதை வரக்கூடாதுன்றான். அப்ப அவன் அவ்வளவு இனவெறி பிடிச்சவன். அவன் தமிழர்கிற போர்வதம் தவிர்த்து அவன் சிங்கள நாட்டுல வந்து தனி ஈழத்தை அடைஞ்சு ஒரு சர்வாதிகாரியா இருக்கணுங்கிறத இனவாதம் பேசுறவன் தவிர்த்து பிரபாகரன் பொறுத்த வரைக்கும் நல்லவன் கிடையாது. முஸ்லீம்கள் கொத்து கொத்தா தொலை போன முஸ்லீம்களை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மக்கள், பள்ளிவாசல் தொழுத மக்கள்லாம் வந்து தொழுவில நிக்கிற மக்களும் சுட்டு அப்பாய் மக்களும் சுட்டு கொண்டு கருவறுத்த ஒரு அயோக்கிய, அந்த அயோக்கியனை பத்தி அந்த மேடையில பேசுறாங்க. அமீர் பேசுறாரு. பேசி பிரபாகரன் சொன்னார், எப்படி அழகா விதைக்கிறாரு பாருங்க. பிரபாகரன் அவரெல்லாம் தலைவரா வச்சிருக்காரு. இந்த தமிழ் இல்லங்க தமிழ் தேசியம்ங்கிறாருல, அந்த தமிழ் தேசியங்கிறதுல வந்து அவர் உடன்படுற ஆள் தான். சீமான் சொல்லிட்டு இருக்காரு. சீமான் விஷயத்துல வந்து சில விஷயத்தை எதிர்த்தாலும் இவர் சீமானோட தொடர்பு வைக்கிறாள், சீமானோட தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாள், பிரபாகரனை வந்து ஆதரிக்கிறாள். அந்த பிரபாகரனை பத்தி பேசுறாரு. பிரபாகரன் சொன்னார், என்ன சொன்னாருனாக்கா, இந்த படித்த மக்கள் சில பேர் கையில இருந்திருந்தாக்கா என்னைக்கோ தமிழ் தனி ஈழத்தை அமைச்சிருப்பேன், தனி தமிழர்களுக்கு தனி இலங்கை அமைச்சிருப்பேன், இலங்கையில பிரிச்சு ஈழத்தை அமைச்சிருப்பேன் அப்படி சொன்னா சொல்லிட்டு பிரபாகரன் பெரிய வந்து தியாகி மாதிரியும் பிரபாகரன் பெரிய போராளி மாதிரியும் அழகா விதைச்சிட்டு போயிட்டாரா இல்லையா? அதுக்காக நீங்க பதில் தந்தீங்களா? இவ்வளவு கேடுகட்ட வாதத்தை வச்சாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பிரபாகரன் பத்தி பேசியிருக்கிறாரு, எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. பிரபாகரன் வந்து இப்படி சொல்லியிருந்தாலும் ஆனா அவர் மிகப்பெரிய இஸ்லாமிய விரோதி, இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது மனித குல விரோதி. அவ்வளவு கேடுகட்ட ஆளு பிரபாகரன். இது சொன்னீங்களா? அதுதான் சொல்லணுமா இல்லையா? மேடேறி அவர் அப்படி பேசினா சிலாகிச்சு அப்படி பேசி எனக்கு அழுக வந்துச்சு அப்படி பேசுனீங்களா? அழுது புலம்புனீங்களா? இந்த பிரபாகரன் விஷயத்துல கண்டனம் தெரிவிச்சீங்களா? அப்ப என்ன செய்யறாருனாக்கா, இந்த இஸ்லாமிய போர்வை போத்திக்கிட்டு சினிமாக்குள்ள உள்ள ஆபாசம் திணிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாரு அமீர். அடுத்து பிரபாகரன் கூட நல்லவன் காட்டிட்டாரு. அப்ப அமீரை பத்தி விளங்கிக்கணும், அவ்வளவு ஒரு மோசமான ஆள் தான் அமீர். அமீரை பொறுத்தவரைக்கும் எந்த சினிமாக்காரன் எந்த முஸ்லீம் சொல்லிட்டு சினிமாவில் இருக்காங்க இல்லையா, எவனும் செய்யாத ஒரு கேடுகட்ட வாதம்னாக்கா இஸ்லாமிய போர்வை போத்திக்கிட்டு தன் நல்லவங்கிற மாதிரி காட்டுவாரு. இதுதான் அமீருடைய விஷயம். இது ஒரு விஷயம். அமீரை அழைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தான். அது வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீ 1000 காரணம் சொன்னாலும் ஒரு தீமை உள்ள சபையை தீமை மிகைக்கக்கூடிய ஒரு துறையில அந்த தீமையிலே வந்து ஊறி திளைக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு முன்மாதிரி ஆக்குறீங்களா? அது பேச சொல்றீங்களா? அப்ப நீங்க வந்து பிரபாகரன் நல்லவங்கிறீங்க, அமீரை கொண்டு பேச விடுறீங்களா? மக்கள் வந்து திரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீங்க எல்லாம் விளக்கிட்டீங்களா? அல்ல சாதக பாதகம் சொன்னீங்களா? இந்த சாதகருக்கு இந்த பாதகருக்கு திட்டம் வகுத்து கொடுத்தீங்களா? 19 வந்து எல்லா துறையில வரணும், எல்லா துறையில வரணும்னாக்கா எல்லா துறையில வரது ஒரு வாதமா? அது கேடுகட்ட வாதமா இல்லையா? அப்ப வந்து நல்லது யார் சொன்னா கேட்பீங்கிறீங்களா? சரி, ஒரு பேச்சுக்கு ரெட் லைட் ஏரியால வந்து ஒரு முஸ்லீம் இருக்கதான் செய்வாங்க. எல்லா ஏரியாலும் 4 தப்பானவங்க இருப்பாங்க, எல்லா மதத்துக்காரன் தான் இருக்கான். ரெட் லைட் ஏரியால வந்து சிவப்பு விளக்கு பகுதி இருக்கா இல்லையா, பாம்பேல கல்கத்தாலாம், அல்லது இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே விபச்சார தொழில் ஒருத்தி பண்றா, அவரா செய்யறா அப்படின்றாக்கா கல்வியை பத்தி பேசணும்னு சொன்னோடனே நானும் கல்வியை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கல்வியை பத்தி சிலாகிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு 4 வார்த்தை கூப்பிட்டா ஏத்தி விட்டுருவீங்களா மேடையில?
ஒரு விபச்சாரியை பேச விடுவீங்களா? அப்ப இது சினிமா துறை தானே. சினிமா துறைங்கிறது விபச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிற துறை தானே. அதுல நடிக்கிற நடிகைகளை சொல்றாங்களே விபச்சாரம் இருக்குன்ட்டு. எத்தனை நடிகைகள் சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் ஏறி சினிமாவில் நடிக்க வந்துட்டாலே அவ்வளவுதான், படுக்கையை வந்து பகிர்ந்தாகணும். எத்தனை பேர் சொல்லி பச்சையா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்பா சில நடிகைகள் வந்து விபச்சாரத்துல மாட்டும் போது என்ன சொல்லுவாங்க, ஏன் எங்களை மட்டும் தான் பிடிச்சீங்க, எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்க எல்லாம் பிடிச்சிங்களா, சொன்னாங்களா இல்லையா? அப்ப விபச்சாரத்தை பச்சையா போதிக்கிற துறையில வந்து ஒருத்தர் பேச விடுவீங்களா? ஒரு விபச்சாரியை பேச விடுவீங்களா? நான் வந்து நல்லது போதிக்கிறேன், கல்வியை பத்தி போதிக்கிறீங்க, போதிக்க வரேன்னு சொல்லிட்டு சொன்னா ஏத்தி விட்டுருவீங்களா? சொல்ல முடியாது. அதை ஏத்தி விட்டாலும் ஏத்தி விட்டுருவீங்க. அப்ப என்ன சொல்ல வரனாக்கா, அங்கீகாரம் எப்படி தரீங்க? ஒரு கெட்டவனை கெட்ட துறையில உள்ளவரால ஒரு முஸ்லீம் போர்வையோட வர, இஸ்லாமிய போர்வையில வராருனாக்கா ஏத்தி விட்டுருவீங்களா? ஒரு கெட்ட துறையில இருக்கா, இல்ல ஒழுக்கம் கெட்ட விஷயத்தை போதிக்கிறா இல்லையா? அப்ப இப்படி ஆளு நீங்க எப்படி ஏத்துனீங்க? எப்படி நீங்க அங்கீகாரம் தரலாம்? யோசிக்க வேணாமா? அப்ப அமீருங்கிற யாருனாக்கா இருக்கிற முஸ்லிம், அதாவது திரைத்துறையில் இருக்க முஸ்லிம்களையே ஒரு வித்தியாசமான ஒரு அயோக்கியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் அமீருங்கிறது வந்து முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னாக்கா, இது சம்பந்தமா அல்தாஃபி சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து என்ன சொன்னாங்க முன்னாடி அவர் பேசின ஒரு ஆடியோ இருக்குங்க, அதை நீங்க கேட்டுக்குங்க. அதை கேட்டுட்டா அல்தாஃபி யாரு, அவர் என்ன, இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க வந்து வேற இந்த அல்தாஃபி ஆட்கள் சொல்றாங்க, நம்ம கேட்டோம். ஏங்க சினிமால வந்து எல்லாம் ஆபாசம் குத்துலா இருக்கனாக்கா, ஏன் ஈரானிய திரைப்படம் பாத்திருக்கீங்களா? இவங்க அல்தாஃபி ஆட்களை பார்த்தாக்கா அவங்களோட அறிவை நினைச்சா புல்லரிச்சு போகுது. இப்படிலாம் மூல மலங்கி போவீங்களா? சிந்தனையில வார்த்தை இருக்கப்பட்ட மக்கள் இப்படி மலங்கி போவீங்களா? ஈரானிய சினிமா பாத்திருக்கீங்களா? நம்ம தான் கேட்டோம். சரி, ஈரானிய சினிமா இருக்கு, அது ஹலாலா இருக்கா? இசை இல்லாம இருக்கா? ஆண் பெண் கலப்பு இல்லாம இருக்கா? அத வந்து உலகளாவிய அளவுல வந்து சிறந்த சினிமாங்குவாங்க. இந்த சிறந்த சினிமாங்கிறது என்னன்னாக்கா, இஸ்லாமிய மார்க் அடிப்படையில வராது. அது எப்படி வரும்னாக்கா வேற வகையில வரும். எப்படினாக்கா மத்த சினிமாவோட கொஞ்சம் ஆபாசம் கம்மியா இருக்கும், மத்த சினிமாவோட வந்து இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் கம்மியா இருக்கும். அதை ஈரானிய சினிமாங்குவாங்க. அந்த ஈரானிய சினிமா ஹலாலா? அதெல்லாம் ஹலாலா நீங்க எடுத்துட முடியுமா? இசை இல்லாம, ஆண் பெண் கலப்பு இல்லாம, எந்த மார்க்க வரம்பு இல்லாம எடுக்க முடியுமா? எடுத்துட்டீங்களா? எடுக்க திட்டம் வகுத்து வச்சிருக்கீங்களா? அப்ப இது ஈரானிய சினிமாங்கிறாங்க. ஆனா இது அல்தாஃபியோடைய அந்த தொண்டர்கள் பேசுறாங்க தவிர்த்து, எது இந்த ஹலாலான சினிமா ஈரானிய சினிமா பேசுறாங்க தவிர்த்து, அல்தாஃபியோட பார்வைங்கிறது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் மக்கள் வந்து இந்த துறையில போகணும் கிடையாது. அவர் முழுக்க இந்த கேடு கட்ட துறையை அப்படியே போகணுங்கிறது அவர் விஷயம். அவரோட ஆடியோவை கேட்டுக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஆடியோ கேட்ட பிறகு அடுத்தவர் என்னங்கிறது அதுல உள்ள அபத்தங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜலால் பாய். அவர் இப்போ பேசியிருக்காரு மாநாட்டில். இதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜும்மாவில் நான் பேசிட்டேன். அது ஒரு பெரிய அவர் கூட அதை பயன்படுத்த தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மீடியா தான் இன்றைக்கி நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு களம். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளை நம்ம பிள்ளைங்களுக்கு உண்டாக்கி கொடுங்க. இந்த சம்மர் கிளாஸ் முடிவு அங்கெல்லாம் போன எல்லா ஊர்கள்லையுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிள்ளைங்களை தயார் பண்ணுறதுக்காக வேண்டி குறைஞ்சபட்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆவணப்படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவனும் எப்படியெல்லாம் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கானோ, ஆர்எஸ்எஸ் காரணம் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸு அப்படிலாம் எத்தனை எடுத்துருக்கிறான் பாருங்கள். அதனால் நம்ம அந்த துறையில் போய் தான் அப்படி நம்ம பதில் கொடுக்க முடியுமே தவிர, நம்ம பேசாமல் அவன் லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா சரியா இல்லை. அது இன்றைக்கி கிடச்சிருக்க ஒரு பெரிய ஒரு அருட்கொடை தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறதுக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முந்தையே 3 வருஷத்துக்கு முந்தையே ஜெய்பீம் பற்றி இவருக்கு பேசியிருந்தேன். அதன் பிறகு ஒரு ஜும்மாவோட பேசியிருந்தேன். நம்மளே அதைத்தான் பேசியிருக்கிறோம். நம்ம சொன்னது தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர அவர் ஒன்றும் புதுசாகவோ அல்லது நமக்கு மாற்று கருத்தோ ஒன்றும் சொல்லிடல. மாற்று கருத்து சொன்னால் தான் ஐயோ இப்படி தப்பாக சொல்லிட்டாரு, நம்ம இப்படியில் இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம சொல்கிற கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக அதை முழுசாக கேட்டாலே அழகாக விளக்குறாரு. இன்றைக்கி என் கையில் மொபைல் இருக்குது. மொபைலில் வந்து மதுரையிலேருந்து இங்கே வர்ற தூரத்தில் இடைவெளியில் பக்கராவையும் கேட்டுட்டு வரலாம், வேறு எதுவும் தப்பான வகையிலையும் அதை பயன்படுத்திட்டு வரலாம். ரெண்டுமே என் கையில் தான் இருக்குது. அப்படிலாம் அதை பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்முடைய முன்னாள் தோழர்கள் வந்து அந்த ஒத்த துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு வழக்கம் போல் பேசுகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்படுறேன். ஒத்த துண்டு பேசுகிறவங்களுக்கு நம்ம பெருசாக பதிலளிக்க தேவையில்லை. அதே நேரத்தில் யாராவது நிஜமாகவே சந்தேகமாக அவங்கள்ட்ட எழுப்புனாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த அல்தாஃபி பேசுன ஆடியோ கேட்டீங்களா? அதை கேட்டுக்கிட்டு இந்த ஆடியோ போதும் அல்தாஃபி யாரு, அவர் எதை நோக்கி மக்களை கொண்டு போறாரு, எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார சீரழிவுக்கு இந்த முஸ்லீம்களை கொண்டு போறாங்கிறதுக்கு இந்த ஒரு ஆடியோவே போதுங்க. இந்த ஆடியோல தான் யாருன்னு வெளிப்படையா காட்டிட்டாரு. அதுல என்ன சொல்றாருனாக்கா, சொல்லக்கூடிய நிறைய 2-3 விஷயத்த சொல்றாரு. அதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருனாக்கா, இதைத்தான் வந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப ஆழமா தெரியக்கூடிய விஷயம். என்ன சொல்றாருனாக்கா,
அவன் காஷ்மீர் ஃபைல் மாதிரி படம் எடுக்கிறானா, யாரு சங்கிகள் எடுக்கிறாங்களாம். அதை எடுத்துட்டு நாம பாட்டுக்கிட்டு இது மாதிரி சாதாரண பிரச்சாரம் பண்ணாக்கா அவன் எடுக்கிற காஷ்மீர் ஃபைல 2 லட்சம் பேர் பாக்குறானா, அதிகமான மக்கள் பாக்குறாங்களா, நாம பேசுறது 2 பேர் பாக்குறாங்களா. அப்ப அல்தாஃபி பேசுறது 2 பேர் பாக்குறதுக்காக வேண்டி 2 பேர் தான் பார்த்திருப்பான், அது மாற்றுக்கிறது இல்ல. அதுக்காக வேண்டி உலகத்துல மத்த பேச்சாளர்களோட பேச்செல்லாம் 2 பேர் தான் பார்த்திருக்காங்களா? அப்படிதான் நடக்குதா? மக்களை இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தர்காவை விட்டு வந்தவங்க சினிமா இந்த கேடுகட்ட சினிமா துறை விட்டு வெளியே வந்தாங்களே, வட்டியை விட்டு வெளியே வந்தாங்களே, அதே மாதிரி விபச்சாரத்தை விட்டு வெளியே வந்தாங்களே, திருட்டு ஏதோ கலப்படத்தை விட்டு வெளியே வந்தாங்க, ஹராமான தொழில விட்டு சாராய வியாபாரியா இந்த இஸ்லாத்த இந்த கரெக்டான கொள்கைக்கு வந்தாங்களே, முஸ்லீம் பேர் தாங்கி எல்லா வேலையும் பார்த்தாங்க. எல்லாம் வந்தாங்க. எதை வச்சு வந்தாங்க? சினிமா வச்சு வந்தாங்க. இந்த பிரச்சாரத்தின் மூலமா வந்தாங்க. இந்த பிரச்சாரம் பல லட்சக்கணக்கான மக்கள் போய் சென்றடைஞ்சதுனால தான் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வந்தாங்க. அதனால சினிமா எடுத்தா மட்டும் தான் உலகத்துல உள்ள 2 லட்சம் பேர் பார்ப்பான். இது மாதிரி பயான் பண்ணி அவனு பார்க்க மாட்டாங்க. உங்க பயானை அவனு பார்க்க மாட்டான், அது தனி விஷயம். பாக்குற மாதிரி இல்ல உங்க பயான், அது உங்களுக்கு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் பொதுவா அந்த பாடம் இருக்காதீங்க, முதல் விஷயம். சரி, இந்த படத்தை காஷ்மீர் ஃபைல 2 லட்சம் பேர் பாக்குறான். அதனால நம்மளும் அதே மாதிரி தான் எடுத்தாதான் அந்த துறைக்குள்ள போனாதான் மக்கள்கிட்ட நம்ம இஸ்லாத்தை கொண்டு போக முடியுமா. இஸ்லாத்தோட அந்த மக்கள் பாதிக்கப்படுறது, இஸ்லாமியர்களோட தியாகம், இஸ்லாமியர்கள் பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட அவமானங்கள், அவங்களுக்கு ஏற்படுத்த பாதிப்புகள், இதெல்லாம் எப்படி கொண்டு போனாக்கா சினிமா மூலமா கொண்டு போனா மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறாரா இல்லையா? சரி, இந்த வாதம் சரியான வாதமா? இது மாதிரி ஒரு மோசமான வாதம் இருக்கா? ஒருத்தர் ஒரு கெட்ட துறையில இருந்துகிட்டு, ஒரு கெட்டவனா இருந்துட்டு, ஒரு கேடுகட்ட துறையில ஒரு ஆபாசத்தை விதைக்கக்கூடிய சினிமா துறையில இருந்துட்டு ஒரு படத்தை எடுக்கிறான, அவன் பொய்யும் புரட்டு வச்சு படத்தை எடுக்கிறான். அவன் செய்யறதுனால நாமளும் செய்யலாங்கிறது வாதம் ஒரு அறிவார்ந்த வாதமா? ஒருத்தர் காரியம் செய்யறாங்க, ஹராம்ல செய்யறான், நானும் அதே வழியில போகும்போது ஒரு அறிவார்ந்த வாதமா? ஏன்னாக்கா அவன் என்ன சொல்றான், அவன் எடுக்கிற படம் முஸ்லீம்ல தாக்கி எடுக்கிறானா, 2 லட்சம் பேர் பாக்குறானா, நாமளும் அதே மாதிரி போகணுங்கிறீங்களே. அப்படி பார்த்தாக்க சங்பரிவார கூட்டங்கள் பல கலவரத்தை நடத்திருக்கு இந்த நாட்டுல. பல முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்காக வேண்டி அவன் பாருங்க ஒரு கலவரத்துல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொன்றான், குஜராத்ல கொண்டு விட்டான். அது நாம மட்டும் இப்படி சும்மா இருக்காது, நம்மளும் அதே பாதையில போகணும். அதே பாதையில போய் அப்பாவி இந்துக்களை கொல்லணும் அப்படி முடிவு எடுப்பியா நீ? இப்படி வாதத்தை வைப்பியா நீ? என்ன வாதம் வைக்கிறீங்க புரியல உங்களுக்கு? என்ன வைக்கிறோம்? அது விஷமத்தை, அது எந்த அளவுக்கு ஒரு விஷமா போய் நிக்குது, எந்த அளவுக்கு மோசமான வாதம். ஒருத்தர் என்ன செய்யறான் அதே மாதிரி போறது சரியா? அதுல சரியான போறது சரியா? ஒரு தப்பான வழியில போறான் ஒருத்தன், தப்பான வழியில போய் நீயும் போறது சரியா? சரியான பாதைக்கு போயிட்டு சரியான பாதை நோக்கி மக்களை அழைக்கிறது சரியா? சரி, ஒரு பேச்சுக்கு நம்ம பேச்சை அவன் பார்க்கல, காஷ்மீர் பேர லட்சக்கணக்கில் பாக்குறானாக்கா மார்க்க ரீதியா குறையாது. எத்தனையோ நபிமார்கள் இஸ்லாத்தை போதிச்சாங்க. ஒரு கெட்ட கொள்கையில மக்கள் பல தெய்வ நம்பிக்கையில இருந்தாங்க. இந்த மக்கள் இந்த நபி ஏகத்துவத்தை போதிச்சாரு. மக்கள் வரவே இல்லை, ஒரு ஆள் கூட வரல, சிங்களா மறுமையில வருவாருன்னு இருக்கு. அதனால அல்லாஹ் சொன்னானா, நபியே நீங்க போற பாதை ரொம்ப கரெக்டா இருக்கு, அவன் பாதை பல தெய்வத்துல தெளிவா இருக்கான், நீங்க என்ன செய்யறாக்கா அவன் வழியில போயிட்டு வாங்க அப்படி அல்லாஹ் சொன்னானா? அதனால நமக்கு பாதிப்படுறது அல்லாஹ் ஒரு மேட்டரா எடுக்கிறானா? ஆனா அதை சொல்லாத, சத்தியத்தை சொல்லிட்டு போ, அவ்வளவுதான். நீ எத்தனை பேர் வரா, எத்தனை பேர் வரல, எத்தனை பேர் பாக்குறான் பார்க்கல, இந்த நையாண்டி பேச்செல்லாம் அல்லாஹ் விரும்பல. இது மாதிரி ஜாதி ஜாபு பேச்சு, மக்களை திசை திருப்பக்கூடிய கேடுகட்ட பேச்செல்லாம் அல்லாஹ் விரும்பல. அப்போ அவன் சங்பரிவார கும்பல் நம்ம கலவரத்துல கொண்டுறான், நம்ம இப்படி அமைதியா இருக்காது, நம்மளும் அதே மாதிரி போய் பொதுமக்களை கொள்ளணும் அப்படி சொல்லுவியா? சங்பரிவார கும்பல் கலவரத்துல முஸ்லீம் பெண்கள் கற்பழிச்சான், அவன் போற போகல அந்த 100 பேரை கற்பழிச்சிடறான், நம்ம பெண்கள் கருப்பு தான் போகுது, அந்த பெண்கள் கருப்புலாம் போகல, அதனால உள்ள போந்து நீங்க கற்பழிச்சிருங்க சொல்லுவீங்களா? என்ன வாதம் வைக்கிறீங்க? இதான சீமானோட வாதம்ல இது. சீமான் அதான் சொன்னா, ஒரு நேரத்தை சொல்லும் போது என்ன சொன்னாரு சீமானு, என் மக்களை நீ கொன்னியா, ஓ மக்கள் நான் கொள்ளுவேன், என் வீட்டு பெண்களை கற்பழிச்சியா, உன் வீட்டு பெண்களை நான் கற்பழிப்பேன். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க சொல்றீங்க 2 லட்சம் பேர் அந்த சினிமா 2 லட்சம் பேர் பாக்குறான், நம்ம பேசுறது 2 பேர் பாக்குறாங்கிறீங்களே, அதுக்கு இந்த வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? பல இடத்துல தற்கொலை படை தாக்குதல் நடத்துறான், பொதுமக்களை கொல்றான், அவன் நம்மளை கொல்றான், நம்மள அதே மாதிரி போய் தற்கொலை படை தாக்குதல் பண்ண சொல்லுவீங்களா? என்ன பாக்கணும்? இஸ்லாமிய ஸ்டாண்ட்ல பேசணுமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய பார்வையில் எது சரி, அதிகம் கம்மியா பார்க்க கூடாது, எது சரின்னு பாக்கணுமா இல்லையா? அப்ப இந்த வாதம் வைக்க, இந்த வாதம் ரொம்ப மோசமான வாதம், ஒரு கேடுகட்ட வாதம். அப்ப அல்தாஃப் என்னன்னாக்கா அவருக்கு மார்க்க ரீதியாகவும் ஒரு ஆய்வு அறிவு இல்லைங்க. மார்க்கத்தை இதே மாதிரி நிறைய கோளாறு பண்ணியிருக்காரு. சஹாபாக்கள் விஷயத்துல, சஹாபாக்களை பின்பற்றுங்கிற விஷயத்துல ஏகப்பட்ட குளறுபடி, 1-2 கிடையாது. வெளியே சொல்லிக்கலாம், நான் அப்படி சொல்லல இப்படி சொல்ல, நாங்க சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் சொல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களோட பேசின வீடியோக்கள்லாம் இருக்கு, ஆடியோக்கள் இருக்கு. அப்பட்டமா அவ்வளவு ஒரு மோசமான குளறுபடி. இன்னும் சொல்ல போனா
குர்ஆனுடைய வசனங்கள்ல விளையாண்டுருக்காரு அவரு. குறிப்பா சொல்ல போனா ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு, அன்பு செலுத்துவோம். அன்பு செலுத்துவோம், அன்பு செலுத்தணும் தான். இவர் சொல்லக்கூடிய வல்ல அன்பு செலுத்தினாக்கா அது சூஃபிசம். இவர் அன்பு செலுத்துங்கிற பேர்ல என்ன எடுத்திருக்காருனாக்கா ஒரு நவீன சூஃபிசத்தை எடுத்திருக்காரு. எப்படின்னாக்கா அல்லாஹ் சொல்லிக்கணும். அல்லாஹ்வோட அருட்கொடை பார்த்தீர்களா, அல்லாஹ்வோட அருட்கொடை அங்க அறிவுல இருந்து தண்ணி பெய்து பாருங்க, இத சின்ன முட்டையில இருந்து இப்படி வந்து இவ்வளவு பெரிய விலங்கு வருது பாருங்க, இப்பெல்லாம் பேசுறாங்க. ஆனா அல்லாஹ்வோட அன்பு செலுத்தவங்களுக்கு அல்லாஹ்வோட அருட்கொடை எப்படி விளங்கணும் தெரியுமா? உண்மையில அன்பு செலுத்தணும்னா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க, சூரத்து நிசா ஓதுறாரு. ஓதிட்டு வரும்போது ஒரு வசனம் வரும்போது ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க தெரியுமா? அல்லாஹ் அதுல சொல்றான், ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வ ஜீனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எதிராக ஒரு சாட்சியை கொண்டு வருவோமே மறுமையில, கெட்டவனுக்கு எதிராக, நல்லவனுக்கு எதிராக கிடையாது. ஒவ்வொரு கெட்டவனுக்கு எதிராக ஒரு சாட்சி கொண்டு வருவோம். நபியே, இந்த மக்களுக்கு எதிராக உங்களை மறுத்தாங்களே, இந்த மக்களுக்கு எதிராக நான் ஒன்ன சாட்சியா கொண்டு வருவேன்னு. அப்போ இவர்கள் நிலை எப்படி இருக்கும்? கைஃப அல்லாஹ் கேக்குற எப்படி இருக்கும்? அவனை என்ன பாடுபடுத்த போறேன், நரகத்துல போட போறேன், இதான் எல்லாம் சொல்றான். இதை கேட்டு ரசூல் அழுகுறாங்க. சரி, இந்த மக்கள் நரகத்துக்கு போறாங்களே, என்னை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, இந்த கொள்கை நோக்கி வந்தா நல்லா இருக்குமே, எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன், இந்த மார்க்கத்தை போதிக்கிறேன் வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு எந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வரலையோ நரகத்துக்கு போயிருவாங்க கவலையில ரசூல் அழுதாங்க. இதுதான் உண்மையான அன்புங்கிறது. அன்பு செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும்? தௌஹீத நிலைநாட்டுறதுல காட்டணும் ஆர்வத்தை. தௌஹீது தான். தர்கா கூடாது, மௌலூது கூடாது, ஷிர்க போட்டு அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும், ஷிர்க்குக்கு எதிராக களமாறணும். தௌஹீதை பத்தி பேசுறதே கிடையாது. சும்மா அல்லாஹ்வோட அருட்கொடை, அல்லாஹ்வோட அருட்கொடை பாரு, இது சொல்றது கிடையாது. அது விடை எப்படி இருக்குனாக்க ரசூலுல்லாஹ் காட்டாங்கல்ல, இது ஏத்துக்காம, இந்த அல்லாஹ்வோட அருட்கொடை ஏத்துக்காம நரகத்துக்கு போறான், ஷிர்க் வச்சான் போறான் சொல்லி இப்படி பேசணும். இதுதான் உண்மையான அன்புங்கிறது. நீங்க விதைக்கிற அன்புங்கிறது பார்த்தாக்கா இது வந்து எப்படினாக்கா இவர் விதைக்கிற அன்பு எப்படினாக்கா தௌஹீதை வந்து போட்டு உடைச்சிடாது. வெளிப்படையா சொல்லி நல்லா பாருங்க, ஆடியோ வீடியோலாம் பாருங்க. இந்த ஷிர்க்குக்கு எதிராக தௌஹீது அழுத்தமா சொல்ற மாதிரி, தர்காக்கு எதிராக எல்லாத்துக்கும் அது களமாடுறது ரொம்ப பேருக்கு தான் இருக்கும். மேம்போக்கா போவாரு, ஆழமா போக மாட்டாரு. ஆனா வெளியே என்னக்கா அன்பா இருப்போம், சேர்ந்து இருப்போம், அப்படி இப்படின்னா நவீன சூஃபிசம் எல்லாம் சொல்லிக்குவாரு. ஆனா என்ன செய்ய மாட்டாரு, எல்லாத்தையும் ஆதரிச்சிருவாரு, எல்லாத்தையும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து. அது இது இஸ்லாம் சொல்லுதா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது ஃபஸ்தா பிமா துமர், உண்மையை போட்டு ஓடாங்கிறான் அல்லாஹ். ஆரில் அணியர் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளை வந்து நீ புறக்கணிச்சிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அப்படி சொல்லும் போது நீங்க உட்கார்ந்துட்டு அன்பு செலுத்துங்கிற பேர்ல உட்கார்ந்துட்டு இந்த வந்து பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப எதுக்கு சொல்ல வரனாக்கா, இவரோட வேலை என்னன்னாக்கா என்ன, எல்லாத்தையும் ஆதரிச்சு இது மாதிரி சொல்லிட்டு மக்கள் வந்து இது மாதிரி பெரும்பான்மை சிறுபான்மை அவன் அப்படி பாக்குறான், இவன் இப்படி பாக்குறான், இதெல்லாம் மார்க்கம் கிடையாதுங்க. மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்க கூடாது. போற பாதை சரியா தப்பா, இது செய்யலாமா? இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு போறாருனாக்கா அவர் சொல்றாரு, அந்த ஆடியோல பார்த்து கேட்டிருப்பீங்க, சிரிக்கிறாரு. இது வந்துங்க அவர் அமீர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியே ஜெய்பீம் படம் ஒன்று வந்துச்சுல, அப்பவே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இவரோட பாலிசி என்னன்னாக்கா மார்க் அடிப்படையில் சினிமாலாம் கிடையாது, ஜெய்பீம் ஆதரிச்சு ஜும்மாலே பேசினாரு. அப்பவே நாம வந்து இவருக்கு எதிராக பேசி இருக்கிறோம். சில பேர் சில சகோதரர்கள்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்பவே நான் அதுக்கே கண்டனம் தெரிவிச்சாச்சு. அப்ப இவரோட பாலிசி என்னன்னாக்கா, இவங்களோட தொண்டர்கள் சொல்றாங்கல்ல, நாங்க வந்து அழகான இஸ்லாம் அடிப்படையில அப்படி எடுக்க போறோம் படத்தை, அதெல்லாம் கிடையாது. தெளிவா சொல்றாரு, நான் ஜும்மால பேசினேன், ஜெய்பீமை பத்தி பேசினாரு. ஆமா, அதையும் பேச, அதை தெரியும் தானே. ஜெய்பீம் பத்தி என்ன பேசுறாரு, கெட்ட திரைப்படங்கள் வந்தால் எப்படி நம்ம வந்து நிராகரிக்கிறோமோ, நல்ல திரைப்படங்கள் வந்தால் நம்ம ஆதரிக்க வேண்டும் சொல்லிட்டு ஜெய்பீமை பத்தி ஜும்மால பயன் பண்ணி படத்தை பாருனாரு இவர். சரி, நல்ல படங்கிறாருல, என்ன நல்ல படம்? ஜெய்பீம்ல வந்து ஆண் பெண் உரசல் இல்லையா? என்ன உண்மை சம்பவத்தை எடுத்துறானா? உண்மை சம்பவத்தை எடுத்தா இல்ல ஹலால் ஆயிருமா? அது உண்மை. இப்ப உண்மை சம்பவத்தை எடுத்தான், என்ன வச்சு எடுத்தான்? லாக்அப் டெத் தான் வச்சு எடுத்தான். சரி, என்ன பெரிய தாக்கம் உண்டாச்சு சமுதாயத்துல? ஜெய்பீம் படத்தை எடுத்தான், அந்த நானே வெளுங்க ஒருத்தர் எடுத்தாரு, என்ன தாக்கம்? அந்த இடத்துல வந்து பரபரம் ஒரு 2 பேர் பேசான் தவிர்த்து, 2 நாள் பேசான் தவிர்த்து, அதுக்கப்புறம் மறந்து போயிட்டான், அவ்வளவுதான். பெரிய தாக்கம்லாம் உண்டாவல. அது அதே மாதிரி லாக்அப் டெத் இப்போ இருக்கா இல்லையா? அஜித் குமார் ஒருத்தனை கொண்டிருக்காங்களா இல்லையா? பத்தி எரியுது இல்ல? யார் பேசுறா? சமுதாய தலைவர்கள் பேசுறாங்க தவிர்த்து, இந்த ஜெய்பீம் படத்தை எடுத்த நானே வேலை எங்க போனா? ஏன் பேசல? இந்த சினிமா துறை பத்தி யார் பேசியிருக்கிறா பெருசா? யார் யார் இதுல வந்து களமாடுறா? அதிகமா இறங்கி களமாடுறாக்கா இந்த சமுதாய தலைவர்கள் தான். அப்ப சினிமாக்கார எங்க போனா? இந்த நானவேல எங்க போனாரு? ஜெய்பீம்ல இருந்து அவ்வளவு பேசினாரு. அப்ப என்னன்னாக்கா இதாங்க அடிப்படை. சினிமாங்கிறது கமர்ஷியல், சினிமாங்கிறது பிசினஸ்.
யாருக்கு வந்து அதுல போட்டு வந்து கருத்து சொல்லலாம் கிடையாது. ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும். எப்படின்னாக்கா அந்த நேரத்துல வந்து அந்த தூத்துக்குடியில வந்து அப்பாவும் பையனை கொண்டாங்களா இல்லையா, அது ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப அதை வச்சு படத்து காசாக்கணும். காசாக்குறதா மேட்ரு உங்களுக்கு, வேற சமுதாய சிந்தனைலாம் கிடையாது. காசாக்கணும். எப்படி ஆக்கணும், ஏறா இந்த கதையை அப்படின்னு சொல்லி எடுத்து செஞ்சாங்க. ஏன் அப்ப அப்படி பேசுறவங்க அப்படி எடுத்தவங்க இப்ப ஏன் பேசல அதை பத்தி? சரி, இப்ப இந்த போக்சோவை பத்தி ஓடிட்டு இருக்கா. இந்த பருவமடையாத ஆண் பெண் குழந்தைகள் வந்து சிலிம்பு சம்பனாக்கா போக்சோ இருக்கா இல்லையா, அதை வச்சு சில பேர் படத்தை எடுக்கிறான். அது இப்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன இந்த ட்ரெண்டை வச்சு படத்தை எடுப்பான் தவிர்த்து இவங்க சமுதாயக்கிற பெருசாலாம் கிடையாது. சரி எடுத்தான்ல, நீங்க ஆதரிச்சு பேசுறீங்களே, இந்த கேடு கட்ட படத்தை எல்லாம் ஆதரிக்கிறீங்களே, இவ்வளவு போய் அயோக்கியத்தை ஜும்மால செஞ்சு சொல்லி பெருமையா நக்கலா சிரிச்சு சொல்றீங்களே, அந்த படத்துல வந்து கணவன் மனைவி உரசுற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி அணைக்கிற மாதிரி அந்த படுக்கிற காட்சி இல்லையா, ரொம்ப பச்சையா இல்லைன்னா கூட இருக்கா இல்லையா? அதே மாதிரி வந்து அந்த படத்துல வந்து அந்த அந்த ஒரு விசாரணையில வந்து ஒரு பொம்பளை என்ன செய்வானாக்கா, விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட ஆளோட மனைவி விசாரிக்கும் போது பாவடை அவுத்து விடுவான்னு சீன் வருதான் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் காட்டலாம், காட்சிப்படுத்தலாமா? பாவடை அவுக்குறது, கணவன் மனைவி கட்டி பிடிக்கிறது, உரசுறது எல்லாம் காட்சிப்படுத்தலாமா? நல்ல படங்கிறீங்களா? இதான் நல்ல படமா? இந்த உரசுலதான் சமுதாயம் கெட்டு போய் கிடக்கு. இதை பார்த்து பார்த்தா வந்து இந்த விபச்சாரம் பெரிய கிடக்கு இந்த உரசுல தானே. அப்ப நீங்க நல்ல படங்கிறீங்களா? அப்ப என்ன, அப்ப உங்களோட பார்வை நல்ல படங்கிறது உங்களுக்கு இசை மேட்டர் கிடையாது, இசையை பத்தி கவலை கிடையாது, அது அவருக்கு ஆபாசம் கவலை கிடையாது, எதை பத்தி கவலையா, நுனிப்புள் மேய வேண்டியது, மார்க் அறிவும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கத்துல நுனிப்புள் மேயறது. உலகத்திலே உங்க அறிவு இல்லாம ஒரு ஆய்வு அறிவு இல்லாம என்ன செய்யறாக்கா, தான் தோணித்தனமா எடுத்தம் கவிழ்த்தோம் கூட 4 முறிதுகள் வச்சிருக்கீங்க, பேச்சு மட்டும் பெருசா பேசுறீங்க. நான் ஷேக்காக இருக்க விரும்பவில்லை, எங்களுக்கு முறிவு தேவையில்லை. உங்க ஆளுங்க ஃபுல்லா முறிதா தான் இருக்காங்க, நீங்க ஷேக்கா தான் இருக்கீங்க. நீங்க எதை சொன்னா கேக்குறாங்களே, எதிர் கேள்வியே இல்லையே. மத்த இயக்கத்தை பார்த்து சொல்றீங்களே, மத்த இயக்கத்துல கேள்வி ஆள் இருக்கு, ஒரு விஷயம் சொன்னாரா கேக்குறாங்க, இது எப்படிங்கன்ட்டு. அன்னைக்கு ஒன்று சொல்லிருக்கீங்களே, மாற்றமா வந்ததுனாக்கா அதை திருத்திக்கிறாங்க, தப்பா சொன்னோம் அப்படி திருத்திக்கிறாங்க, வீடியோல திருத்திக்கிறாங்க, பயான்களை திருத்திக்கிறாங்க, சொன்னா திருத்திக்கிறாங்க. ஆனா நீங்க தான் ஷேக்கா இருந்துட்டு முறிதலை உண்டாக்குறீங்க. எதை சொன்னாலும் கேக்குறாங்களே. நேத்து சொல்லுவீங்க ஆமாங்கிறாங்க, அதை மாத்துறீங்க அது ஆமாங்கிறாங்க. சினிமா ஹலால், அது ஆமா. ஈரானி மாதிரி எடுப்போம் ஹலால், ஓகே. இப்ப ஜெய்பீமே சரின்ட்டா, அது ஆமா. எல்லாத்துக்கும் ஆமாஞ்சமி போற மாதிரி முறிதுகளை உண்டாக்கி வச்சுட்டு நீங்க அடுத்தவனை பத்தி பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு மார்க் அறிவும் கிடையாது, உலக அறிவும் கிடையாது, ஜெய்பீம் பத்தி பேசுறீங்களே. ஜெய்பீம்ங்கிறது என்ன? அந்த படத்தை எடுத்தான்ல, எல்லாம் உண்மையா எடுத்துட்டானா? எது வந்து கூடுதல் குறைச்சல் இல்லையா? உங்களால நிரூபிக்க முடியுமா? இன்னும் சொல்ல ஜெய்பீம் வந்து யாரை பத்தியான கதை? அது வந்து இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி சந்துருவோட கதை தானே. அவர் இருக்காதானே? அவர் அது சம்பந்தப்பட்ட நீதிபதி அவர் தானே. சம்பந்தப்பட்ட நீதிபதி இருக்கிறாரு, அவர் வந்து சந்திச்சிருக்காரு. சம்பந்தப்பட்ட ஒரு ஆளோடைய வாழ்க்கை வரலாறு தாராத பாடம் உங்களுக்கு வந்து கூட குறைச்ச சேர்த்து, அசிங்கத்தை சேர்த்து, படுக்கேரி காய்ச்சல் சேர்த்து படம் தந்துருமா? படத்துல உங்களுக்கு கிடைச்சிருமா? ஆனா ஒருத்தர் உழைச்சிருக்காரு அதுக்குண்டு, அவர் உழைப்பு அந்த வரலாறு படிச்சாலும் உங்களுக்கு அது தாக்கம் ஏற்படும், அத உள்ளத்துல நிக்கும். எப்படா இஸ்லாம் ஏன் வந்து இந்த இசையை ஹராமாக்குனுச்சுனாக்கா, இந்த கவிதையை ஹராமாக்குனுச்சா? கவிதையை வந்து சும்மா படிக்கலாம்னு சொன்னாலும் ஏன் வந்து இஸ்லாம் ஆக்கல, மார்க்கம் ஆக்கல அப்படின்னாக்கா, அது கேட்க அந்த நேரத்துல நல்லா இருக்கும். இந்த சினிமா பாடலா இருக்கட்டும், மத்த கவிதையா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், அந்த நேரத்துல மதிய மயக்கம் தவிர்த்து பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. சினிமா பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. நல்லது நீங்க விதைச்சீங்கன்னாக்கா ஒரு என்ன தாக்கம் உண்டாச்சு சொல்லுங்க? கெட்டதான் எங்கேயும் தாக்கம் உண்டாகும். கெட்டது வந்து சினிமாலே பெருசா எடுப்படும், வெளியே எடுப்படும், எல்லா இடத்துலயும் எடுப்படும். நல்ல விஷயங்கள் சினிமா மூலமா பெருசா எடுப்படாது. அதுக்கு நீங்க சொல்ற ஜெய்பீமே சாட்சி. என்ன தாக்கம் உண்டாக்குனுச்சு? இன்னைக்கு வந்து அஜித்குமார் விஷயத்துல என்ன தாக்கம் உண்டாக்கி வச்சிருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன, சந்துரு உயிரோடு இருக்காரு, அவரோட வாழ்க்கை வரல, அவர் வாழ்க்கையை படிச்சாலும் உங்களுக்கு உள்ளத்தை உயிர்ப்பாகும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரை சந்திச்சாக்கா அவர் 1000 விஷயம் சொல்லுவாரு. அதுதான் உள்ளத்தை தக்கிம தவிர்த்து படத்துல கூட அதுல வந்து எல்லாம் சரியா? தேவையில்லாம பாமக காரன் வம்புழுத்து விட்டான். அதுல அது அக்னி சக்தியோட அந்த சின்னத்தை வச்சு எவ்வளவு பஞ்சாயத்து, இன்னைக்கு பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கா இல்லையா? அது வரக்கூடிய எல்லா சமமும் சரியா? இந்த லாக்அப் டெத்துங்கிறது ஒண்ணு சரியா இருக்குமே தவிர்த்து அந்த சம்பந்தப்பட்ட ஆள் மேல திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டுச்ச அதை பத்தி நீங்க டீப்பா போனீங்களா? டீப்பா உங்களால சொல்ல இயலுமா? அப்போ வந்து ஜெய்பீம் பத்தி சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவள் நக்கல் அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ என்னன்னாக்கா, ரசூலா சொன்னாங்கல்ல, ஒரு கூட்டம் வருவாங்க. எப்ப 2 விஷயம் சொன்னாங்க. சில தலைவர்கள் உருவாங்க, யாரெல்லாம் அறிவே இல்லையோ, மார்க் அறிவே இல்லையோ, முட்டாள்களா இருப்பாங்க, அவனெல்லாம் தலைவனை ஆக்குவாங்க ரசூலா சொன்னாங்க. அது அப்பட்டமா தெரியுது இந்த அல்தாஃபி விஷயத்துல. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் இன்னைக்குள்ள லெவல்ல ஒய்எம்ஜே மாதிரி ஒரு கொள்கை கெட்ட கூட்டம் எதுவுமே கிடையாது, ஒரு ஜமாத் எதுவும் கிடையாது. கொள்கையில தடுமாறக்கூடிய ஒரு வழிகெட்ட கொள்கை உள்ள ஒரு ஜமாத் தான் ஒய்எம்ஜே தான். கொள்கை ரீதியா நான் நிரூபிக்க செய்வோம், சும்மா பேச்சுக்கு பேசிட்டு போதில்ல.
நீ என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபி விஷயத்துல அவ்வளவு வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ராஹிம் நபி வந்து ஒரு கொள்கையை சொல்றாரு, நீங்க அன்பு செலுத்துவோங்கிற பேர்ல கொண்டு போய் இப்ராஹிம் நபியை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கா, இப்ராஹிம் நபி என்ன சொல்லியிருக்கிறாரு, துவா செஞ்சிருக்கிறாரு, அன்பு செலுத்திருக்கிறாரு, இணைஞ்சு வாழ சொல்லியிருக்காரு. ஆனா இப்ராஹிம் நபி வந்து துவா கேட்டது, துவா அப்படிதான் கேட்கணும், அல்லாட்ட வந்து அதிகாரம் பண்ண இயலாது. இறைவா நீ நான் என்ன தண்டி நான் என்ன மண்ணிங்கிறது அடிமைத்தனத்தை வெளிப்பாடு, நான் நபியா இருந்தாலும் இப்படிதான் கேட்பேன். ஆனா கொள்கை என்ன, இப்ராஹிம் நபி விதைச்ச கொள்கை என்ன, இன்னா புராவு மின்கும், உங்களை விட்டு விலகியவர்கள், பதா பைனனா பைனக்கும் அதாவது பகலாவ அபதா, உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில வந்து பகைமை வெறுப்பு தான், நீ அன்புங்கிற, இப்ராஹிம் நபி பகங்கிறாரு. எதை கொண்டு எதை ஜாயின் பண்றீங்க, கஃபர் நபிக்கும் நாங்கள் மறுக்கிறோம். எப்பேற்பட்ட வார்த்தை, புறாவுங்கிறாரு, நான் விலகணுங்கிறாரு, விலகி நிற்கிறோம், புறக்கணிப்புங்கிறாரு. இப்ராஹிம் நபி எடுத்த ஆயுதம் புறக்கணிப்பு. நீங்க வந்து ஒட்டி உரசுற ஆயுதம் இருக்கீங்க, அன்பு செலுத்தும். இப்ராஹிம் நபி எல்லாம் நீங்க பலிகராக்குறீங்க. இப்ராஹிம் நபி சொல்லல, கஃபர் நபிக்கும் மறுக்கிறோம், உனக்கு எனக்கு மத்தியில பகன்னாரு இப்ராஹிம் நபி. கொள்கைக்காக, மற்ற விஷயம் சொல்ல, கொள்கைக்காக சொன்னது அவரு. அப்படி சொல்லும் போது இப்ராஹிம் நபி கொண்டு போய் விட்டு அப்படி ஒரு வழிகட்ட நீங்க விதைச்சீங்க. அதுக்கு அப்பவே வந்து சகோதரர் பிஜே வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு, கண்டிச்சாரு, அதுல தப்பா விதைக்கிறீங்கன்ட்டு. அப்போ வந்து மார்க்கத்துல ஒரு அறிவு கிடையாது, உலக ரீதியா அறிவு கிடையாது, கொண்டு போய் சினிமா விதைக்கிறீங்க. அப்போ உங்களோட பார்வையில ஜெய்பி மேனிங் நீங்க ஆதரிச்சீங்களோ, இதை சொல்றாரு. மக்கள் பொதுமக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த சம்மர் கேம்ப் நடத்துறாங்கல்ல, உணர்வாய் உன்னைண்டு, என்னத்த உணர வைக்க போறான்னு தெரியல, இதான் உணர வச்சிருக்காரு போல இருக்கு. அதுலயும் சொன்னாராம், இந்த ஊரா டூர் மாதிரி போனாரு சில ஊர்களுக்கு, பிள்ளைங்களை போய் அந்த இடத்த காட்டுறேன் இந்த இடத்த காட்டுறேன். அப்பெல்லாம் விதைச்சாராம் என்னன்னாக்கா, நீங்க சினிமாவில் வரணும், இந்த சினிமா துறைக்கு வரணும், ஜெய்பீம் விஷயத்துல பேசியிருக்கிறேன், ஜும்மால பேசியிருக்கிறேன், ஜெய்பீம் விஷயத்துல பேசியிருக்கிறேன், உணர்வாய் உண்மையில பேசியிருக்கிறேன் சொல்லிட்டு, அப்போ இவரை நம்பி பிள்ளைங்க நீங்க அனுப்பலாமா? வருங்காலத்தை அனுப்புனீங்கன்னாக்கா பிள்ளைங்க என்ன ஆகும்? எல்லா அம்மா அப்பாவும் தன் பிள்ளைய வந்து ஒரு ஒழுக்க சீரா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்க கொண்டு போய் இந்த மனுஷன் பின்னாடி விட்டீங்கன்னாக்கா, இந்த ஒய்எம்கே காரன் பின்னாடி விட்டீங்கன்னாக்கா, உங்க வருங்கால சந்ததி வந்து நாசமா போயிடும், ஒழுக்க கேட்ல போயிடும். அப்ப என்ன பாக்கணும், இதை கவனிக்கணும். இதெல்லாம் சொன்ன சொல்லி பெருமையா சொல்றாரு. அடுத்து என்னன்னாக்கா, இன்னொரு விஷயம் இருக்குங்க. இது வந்து ஒரு சர்ச்சையான கருத்துங்க. ஒரு சர்ச்சையான கருத்து விதைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி மார்க் அறிவு இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? மார்க் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலாலு பையனும், ஹலாலும் தெளிவா இருக்கு, வல் ஹராமும் பையனும், ஹராமும் தெளிவா இருக்குங்கிறாங்க. அது மத்தியில ரெண்டு நடுவுல அது சந்தேகத்திற்குரிய விஷயம் இருக்கு, சந்தேகமானது இருக்கு. அது சந்தேகம்னா என்ன அர்த்தம்? ஹலாலாவும் இருக்கலாம் ஹராமாவும் இருக்கலாம், ரெண்டும் இருக்கு. அப்போ ஒரு குழப்பமா இருக்கு, ஒரு சந்தேகமா இருக்குனாக்கா ரசூலா சொல்றாங்க அதுல போக கூடாது. போனீனாக்கா நீ வந்து மார்க்கத்தை இழந்துருவ, நீ மானத்தை இழந்துருவங்கிறாங்க. அப்போ சந்தேகமான விஷயத்தை வந்து தவிர்த்து இஸ்லாம் சொல்லுது. அப்ப நீங்க சினிமா துறை நீங்க ஆதரிக்கிறீங்களா, சினிமாக்குள்ள போகணுங்கிறீங்களா, நீங்க வந்து நான் ஹலாலா அதுல வந்து போய் நான் வந்து புரட்சி ஏற்படுத்த போறோங்கிறீங்களா? சினிமால வந்து என்ன இருக்கு? ஹராம் மிகச்சு நிற்கும் போது உள்ள நீங்க ஒருத்தர் போக சொல்றீங்களா, போகும்போது ஒரு சந்தேகத்துக்கு சாயல் வந்து எது சரி தப்பு தெரியாம அவங்களை விழுந்துருவானா இல்லையா? அவன் மார்க்கத்தை பறி கொடுத்துருவானா இல்லையா? மான மரியாதை போயிருமா இல்லையா? ரசூலா சொல்லியிருக்காங்களா. இன்னும் சொல்ல போனா ரசூல்லா காலத்துல வந்து இந்த வினிகர்ங்கிறோம்ல, கல்லுங்குவாங்க அரபில, வினிகர். அந்த வினிகரோட மூலப்பொருள் என்ன தெரியுமா? எதுல வரும் தெரியுமா? சாராயம் தான் வினிகருக்கு மூலப்பொருள். ஆல்கஹால் இருக்குல்ல, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அன்னை ரசூல்லா காலத்திலையும் சாராயம் இருக்கும், மதுபானம் இருக்கும். மதுபானத்தை வந்து ஒரு மாதிரியா புதைச்சு ஊற வைப்பாங்க, சில நாள் கழிச்சு வினிகரா மாறும். வினிகர் ஹலாலு, சாராயம் ஹராமு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. எத்தில் ஆல்கஹால வந்து ஆக்சிடேஷன் பண்ணாக்க அது ஆசிடா மாறும், அசிடிக் ஆசிடா மாறும். வினிகர் நீங்க ஒண்ணுல இந்த பாத்ரூம் கலர் ஆசிட் இருக்காலே, அது அசிடிக் ஆசிட் தான். வினிகர் பாட்டில் இருக்கு, அதை தொடர்ந்து மோந்து பாருங்க, ரெண்டும் ஒரே வாட அடிக்கும். வினிகரோட மெயின் ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட் வந்து என்னன்னாக்கா இதுதான், அசிடிக் ஆசிட் தான். அது எதுல இருந்து வருதுனாக்கா ஆல்கஹால் தான் வருது. அப்போ சாராயத்துல தான் வினிகர் வருதுங்க. ரசூல்லா காலத்துல வினிகர், இன்னைக்கு வினிகர் ஹலால், ரசூல்லா ஹலால் ஆகிட்டாங்க. ஆனா எதுல இருந்து வருது? சாராயத்துல இருந்து வருது. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார ரசூலுல்லா, இந்த வினிகர் ஹலாலுங்கிறீங்க, சாராயம் ஹராமா இருக்கு, நாங்க வந்து இந்த வினிகர் தயாரிக்கிறதுக்காக வேண்டி சாராயத்தை உபயோகப்படுத்தலாமா? ஒரு ஹராம் இருக்கு, இது ஹலால் இருக்கு, ஹலால்ல யூஸ் பண்றதுக்கு ரசூலோட பர்மிஷன் கேக்குறாங்க. இந்த சாராயத்தை நாங்க என்ன செய்யலாம், வினிகரா மாத்திக்கலாமா? அப்படிங்கும்போது ரசூலா சொல்றாங்க, கூடாது, ஹராம், செய்யக்கூடாது, அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அது வந்து சில பேர் தொழிலா செய்வாங்க, அது ஊற வைப்பாங்க, அது தானா மாறி வினிகரா மாறும், அதை நீ சாப்பிடலாம். தவிர்த்து ஒவ்வொரு ஆளும் சாராயத்தை வந்து வினிகரா மாத்தலாம், ஹலாலா மாத்திக்கலாம், ஹராம ஹலாலா மாத்திக்கலாம் அனுமதி கொடுத்தாக்க எல்லாம் என்ன செய்வாங்க, நானும் இறங்குறேன், நானும் ஹலால்ல போறேன், ஹராம கொண்டு போய் ஹலாலா மாத்த போறேன். இவங்க சொல்றாங்கல்ல,
சினிமாங்கிற ஹராம கொண்டு போய் நான் ஹலாலா மாத்த போறேங்கிற. ஹலாலுங்கிறது ஒன்றும் கிடையாது, அது தனி விஷயம். ஏன்னா ஹலாலா எடுத்தாக்க நீங்க சொல்றாருல 2 லட்சம் பேர் பாக்குறாண்டு. நீங்க வந்து இசை இல்லாம ஆண் பெண் கலப்பு இல்லாம ஆபாசம் இல்லாம நீங்க பியூரா எடுத்தீங்கன்னாக்கா 2 பேரும் பார்க்க மாட்டான். நீங்க சொல்றீங்கல்ல பயாச்சு ஒரு அரை மணி நேரம் பேசினா ஒரு 20 பேர் பாத்துருவான், 100 பேர் பாத்துருவான். இது மாதிரி 2.5 மணி நேரத்துக்கு நீ படம் எடுத்தீங்கன்னாக்கா ஒருத்தரும் பார்க்க மாட்டான். அப்ப பல கோடீஸ்வரன் கொண்டு போய் நடுத்துல நிக்க வைக்க போறீங்க. நீ படத்தை எடு சொன்னாக்க அவனை ஹலாலா எடுக்க போன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாம எடுக்க போய் அவன் சில கோடி வச்சிருப்பானா தெரு கோடிக்கு வந்துருவான். நீங்க பயன் பண்ணலைவீங்க. அப்ப ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, இந்த சாராயத்தை ஹராம ஹலாலா வினிகரா மாத்தலாமானாக்கா கூடாது. ஏன்னா கூடுன்னு சொல்லிட்டாங்க. ஹலால் என்ன செய்வாங்க, வீட்டுல கூட சாராயத்தை வச்சுட்டு ஏன்பா சாராயத்தை வச்சிருக்க, நான் வந்து வினிகரா மாத்த போறேன் ஹலாலா மாத்த போறேன் அப்படின்னாக்கா கள்ள சாராயம் பெருகிடும், கள்ளத்தனம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. சஹாபாக்கள் அப்படின்னா கூட அந்த அனுமதி கேமனால வரைக்கும்ல. சஹாபாக்கள் வந்து அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க சாராயத்தை விட்டு. சில பேர் மனசு மாற என்ன ஆகும், தப்பு கூட இருந்துச்சுனாக்க வீட்டுக்குள்ளே ஹராம் இருந்தாக்க ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் வந்து உழுந்துருவாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சந்தேகமான விஷயம் இருக்கு உழுந்துருவ அப்படின்ட்டு. அப்போ எதுக்கு சொல்ல வரனாக்கா அப்ப ரசூலுல்லாஹ் தடுக்கும் போது இன்னைக்கு என்ன செய்வான் ஒருத்தன் வினிகர ஹலால் சாராயத்தை வினிகரை மாத்திக்க அப்படின்னாக்கா எல்லாம் உள்ள வச்சுட்டு கள்ளச்சாராயம் வித்துட்டு இருப்பான். அப்போ சந்தேகத்தோட சாயல் வந்தாக்கா அது கூடாது, இஸ்லாம் தடுக்குது. வினிகர சாராயத்தை வந்து வினிகர ஹலாலா மாத்துறதுக்கு நீ செய்யாதுங்கிறாங்க. அப்ப அதுக்கு இந்த சினிமா துறைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு விளங்குறது இல்லையா? இந்த மார்க்கெட் ரீதியா நீங்க அணுக மாட்டீங்களா? எதையுமே கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா? சரி உங்களுக்கு தான் சிந்திக்கிற அறிவு இல்ல, மத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ரீதியா அதை பார்க்க மாட்டீங்களா? சரி இறுதியா ஒண்ணு கேட்டுக்கிறோம் உங்கள்ட்ட என்னன்னாக்கா, நீங்க சொல்றீங்கல்ல பொதுவா சமுதாயத்துல வந்து ஒரு சர்ச்சையான கருத்து சொல்றாங்க. சினிமா இப்ப அதான் சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. சினிமாங்கிறது ஒரு ஆபாச கூத்து களஞ்சியம், இது ஏன்டா இந்த ஆதரிக்கிறாங்க ஓடுதா இல்லையா? அப்ப சர்ச்சையான கருத்து சொல்றீங்கன்னாக்கா அந்த கருத்து சரி நீங்க ஆதரிச்சீங்க அப்படின்னாக்கா முதல்ல நீங்க தயாரா இருக்கணும். இதுதான் அடிப்படை. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த சாலிமுடைய ஹதீஸ் சொல்லுவோம்ல, சாலிம் வந்து பருவ வயசு அடைஞ்சாரு, சஹலாங்கிற பெண்மணி வீட்டுல வந்து வளர்ப்பு பிள்ளைய வளர்ந்தாங்க. அது பெரியவரான பிறகு என்னன்னாக்கா அந்த பெண்மணி பால் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஹதீஸ் வருதா இல்லையா? அந்த ஹதீஸ் தப்புங்கிறோம் நம்ம, அந்த ஹதீஸே கிடையாது. பால் குடிக்கிறது 2 வருஷத்துக்குள்ள இருக்கணும், இது பருவ வயசு அடைஞ்சவனுக்கு பால் குடியே கிடையாது, அந்த ஹதீஸ் தப்புன்னு சொல்லும் போது இந்த விவாதம் பண்ண வந்தாங்கல்ல அவங்கள என்ன கேட்போம்னாக்கா, சரி இப்ப அந்த சாலிமுடைய ஹதீஸ் சரிங்கிறீங்களே அதை நீங்க உங்க வீட்டுல அதை செயல்படுத்த முடியுமா? ஒரு பருவம் அடைஞ்ச ஆளுக்கு வந்து உங்க மனைவிட்ட பால் குடிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டோமா இல்லையா? நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்ப எதுக்கு வந்து நீங்க எதை செய்ய முடியாதோ செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களோ அதையே ஊருக்கு உபதேசம் பண்றீங்க. நீங்க செய்யாத சொல்லக்கூடாதானே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்க சொல்றீங்கன்னு கேட்போமா இல்லையா? அப்ப அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, சினிமா துறை போ சொல்லிட்டீங்களா அல்தாஃபியா தான் கேட்கிறோம். நீங்க வந்து எந்த சினிமா நல்ல சினிமா எல்லா ஒரே சினிமா தான். நீங்க சொல்றீங்க ஜெய்பீம்ட்டீங்க, ஜெய்பீம் சொன்னாலே நீங்க இசையை ஆதரிச்சிட்டீங்க, ஆபாசத்தை ஆதரிச்சிட்டீங்க, கட்டுக்கதைகளை ஆதரிச்சிட்டீங்க. ஒண்ணு நல்லது இருக்கு, நல்ல உண்மையான சம்பவம் சொல்லிட்டு 1000 விஷயத்த உள்ள போதுதான். ஒரு சமுதாயத்தை ஒரு வன்னிய சமுதாயத்தை கேவலப்படுத்தி எடுத்துட்டான். அப்ப 1000 தப்பு இருக்கு உங்களுக்கு. அப்ப என்னன்னாக்கா இந்த ஜெய்பீம் விஷயத்த வந்து எல்லாத்தையும் சரி காண்றீங்கல்ல, சரி கண்டிங்க நீங்க ரைட். ஒரு சினிமா துறைக்கு முஸ்லீம்கள் போகணும்ட்டீங்க, ஒரு சர்ச்சையான கருத்தை விதைக்கிறீங்களே, அப்போ நீங்க முதல்ல தயாரா இருக்கணும். நீங்க இது யாருனாக்கா வெறும் அல்தாஃபி மட்டும் கிடையாது, இந்த ஒய்எம்ஜில வந்து இந்த கருத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ குறிப்பாக மாநில நிர்வாகிகள் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாம் என்னன்னாக்கா நாங்க தயார். ஒரு கருத்தை விதைச்சிட்டோம், இந்த சினிமா துறைக்குள்ள போகணும் முடிவு பண்ணிட்டோம், ஊரானை கெடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க செஞ்சு காட்டுறோம், நாங்க செஞ்சு ஜெயிச்சு காட்டுறோம், நாங்க ஹலாலா கிழிச்சு காட்டுறோம் சொல்லிட்டு என்ன செய்யணும்னாக்கா எல்லா அல்தாஃபில இருந்து மாநில நிர்வாகில இருந்து என்ன செய்யணும்னாக்கா உங்க வீட்டு பிள்ளைகளை நீங்க சினிமா துறைக்கு அனுப்புங்க. உங்க வீட்டு ஆம்பளை பிள்ளை இருக்கா டைரக்டர் ஆக்குங்க, ஹீரோ ஆக்குங்க. உங்க வீட்டு பொம்பளை பிள்ளை இருக்கா ஹீரோயின் ஆக்குங்க, டைரக்டர் ஆக்குங்க. உள்ள போயிட்டு வந்து என்ன செய்யணும்னாக்கா நாங்க உள்ள போனோம், கிழிச்சு எடுத்துட்டோம், சுத்தமாக்கிட்டோம், என் புள்ள கருப்போட தான் வந்திருக்கு, சுத்தமா தான் வந்திருக்கு, அங்க வந்து ஆபாசமா இல்லாம ஆக்கிடுச்சு, அங்க வந்து விபச்சாரத்தோட சாயலே கிடையாது சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனா சினிமால இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க. இந்த ஒரு வார்த்தை ஓடுமா அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னாக்கா அப்ப என்ன செய்யணும்னாக்கா உங்க வீட்டு ஆம்பளை பிள்ளைங்களை உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை நீங்க சினிமா துறைக்கு அனுப்பி அதுல என்ன செய்யணும்னாக்கா இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, கருப்பொழுக்கமா இருக்கிறோம், சுத்தமா இருக்கிறோம், நாங்க நிரூபிச்சு காட்டிட்டோம் சொல்லிட்டு அதை நிரூபிச்சு காட்டணுமா இல்லையா? காட்டிட்டு அடுத்தவங்க சொல்லுங்க. அப்போ நீங்க வந்து உங்க வீட்டு பொம்பளைகளையும் பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் மூடி பொத்தி வளர்த்துக்கிட்டு ஒழுக்கமா சொல்லி போதிச்சுட்டு ஊரா வீட்டை கெடுக்க பாக்குறீங்களா? ஊரா வீட்டுக்கு வந்து ஒழுக்க கெட்ட போதிக்க பாக்குறீங்களா? அப்ப என்ன வெளிப்படையா சொல்றோம், நீங்க என்ன செய்யணும்னாக்கா உங்க வீட்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மட்டும் இல்ல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் நீங்க சினிமா துறையில விடுங்க,
அமீர் கூட அனுப்பி விடுங்க. பெரிய சினிமா துறை வந்து அமீர் தான் நீங்க பாடம் எடுக்கணுமா? டிஎஃப் டெக்னா இருக்கு, டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி. போய் படிங்க, உள்ள போங்க, படிச்சு நீங்க ஹலாலா வாங்க பாப்போம், நீ சுத்தபத்தமா வாங்க பாப்போம். வேலியை மேய்ந்த பயிர, வேலியில உள்ள பயிரை மேய்ஞ்ச கால்நடை மாதிரி தான் ஆவீங்க. ரசூலா சொன்னாங்கல்ல, இது மாதிரி வந்து நீங்க வந்து மூடி மறைச்சிட்டு இருப்பீங்க. ஊரா விட்டு போல நாசமாகணுமா? அவன் வந்து விபச்சாரத்துக்கு பின்னாடி போகணுமா? கலாச்சார சீர்கேட்டுல போகணுமா? ஒழுக்கம் கெட்டு போகணுமா? இது வந்து இது மாதிரி கேட்கும் போது நீங்க செய்யுங்க, நீங்க அதுக்குள்ள விடுங்க, விட்டுட்டு நீங்க வந்து நிரூபிச்சு காட்டுங்க. இது ஒண்ணு. அடுத்து இறுதி என்னன்னாக்கா, இந்த அல்தாஃபி சொல்றாரு, அமீர் தெளிவா சொல்லியிருக்காரு, அமீரை பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு, அல்தாஃபி யாருன்னு சொல்லியாச்சு. அவர் சொல்றாரு, அவர் தெளிவா தான் சொல்லியிருக்கிறாரு, அந்த முன்னாள் தொண்டர்கள் வந்து புரியாம பேசுறாங்க. அவர் நான் வந்து பஸ்ல வந்துட்டு நான் நினைச்சா பக்கராவும் ஓதலாம், வேற எதையும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. சொல்லிட்டு பேசுறவங்க என்னது பக்கராவை ஓதிட்டாரு? பருத்தி வீரன் ஒரு பக்கரா எடுத்தாரு, அதான பக்கரா சூறாவா? அடுத்து ஆதி பவன் ஆதி ராம்னு ஒரு படம் எடுத்தாரு, முழுக்க குஃப்ரு. அதுல ஓதுற ஸ்லோகத்துல எல்லாமே ஷிர்கு. அப்ப அதான் பக்கராவா உங்க பாலிஸ்ல இல்ல ஆல இம்ரானா? அவன் என்ன சொல்ற சரியான்னு பாக்குறது இல்லையா? அது சொல்லிட்டு முன்னாள் சகோதரர் வந்து புரியாம பேசுறாங்க. புரியாமலாம் பேசல, உங்களை யாரெல்லாம் கண்டிச்சு பதிவு போட்டாங்களோ அந்த வாதத்தை வச்சுதான் பேசுறாங்க. அமீர் வச்சாருல ஒரு வாதம், கையில கத்தி இருக்கு, அதை வச்சு ஒரு கழுத்தையா இருக்கலாம் பழத்தையா இருக்கலாம் அப்படின்ட்டு அதை வச்சு கேள்வி கேட்டாங்க. நீங்க சொன்ன அதே வாதத்தை வச்சு கேள்வி கேட்கறாங்க. அப்படி அமீர் வந்து இந்த கத்தியை வச்சு எத்தனை பழத்தை நடக்கினாரு, எத்தனை பழத்தை அறுத்துட்டாரு, பழத்தை அறுத்தாரா கழுத்தை அறுத்தாரான்னு சொல்லிட்டு அவர் எடுத்த படத்தை வச்சு கேட்கலையா கேள்வி? யார் புரியாம பேசுறா? விமர்சனம் கரெக்டா வைக்கிறாங்க, நீங்க தான் புரியாம நடிக்கிறீங்க, நீங்க தான் நுனிப்புள் மேறீங்க. அப்போது முன்னாள் சகாக்கள் ஒரு துண்டை வச்சு பேசுறாங்க, துண்டை வச்சு நீங்க பேசுறது, நீங்க என்ன பேசுறான்னு சொல்லி விளங்காம நீங்க எந்த ஒரு ஆதாரம் வைக்கிறீங்களோ, எந்த உதாரணம் வைக்கிறீங்களோ அந்த உதாரணத்தை வச்சு தான் கேள்வியா கேட்கறாங்க சமூக வலைதளத்துல. அப்படிங்கும் போது நீங்க வந்து சும்மா வந்து துண்டை வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல என்ன செய்யக்கூடாது, அள்ளி விடக்கூடாது. நீங்க பாத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு. ரெண்டா முடிவு என்னன்னாக்கா, இப்ப சொல்ற அதுதான், இந்த திரைப்படத்துறையில வந்து அமீரை வச்சு கூப்பிட்டு பேசுனது மார்க்க ரீதியாக மார்க்கத்துல முஸ்லீம்கள் வழி கெடுக்கக்கூடிய ஒரு காரியம். அல்தாஃபி ஜெய்பீம் ஆதரிச்சு பேசுனா அது மாதிரி மக்கள் வரணும்னு சொல்லிட்டு பச்சையா வந்து இந்த இசையை ஆதரிக்கிற ஆபாசத்தை ஆதரிக்கிற சினிமாவை தான் நான் பேசுறேன், ஜும்மால பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. மக்கள் விளங்கிக்கங்க. மூணாவது என்னன்னாக்கா, இவர் யாருன்னு மக்கள் தெளிவா விளங்கி புறக்கணிக்கணும். மூணாவது என்னன்னாக்கா, நான் வந்து போற வர ஊர்ல எல்லாம் வந்து சம்மர் கேம்ப்ங்கிற பேர்ல வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து இதுதான் போதிக்கிறேங்கிறாரு. பெற்றோர்கள் ஜாக்கிரதை, அடுத்த தலைமுறை வந்து வழிகட்டு விடக்கூடாதுன்னு தான் சினிமாவை விட்டு எல்லாரும் ரசிகர் மன்றத்தை விட்டு கலைச்சிக்க கொண்டு வந்திருக்கோம். மீண்டும் இவர் வந்து என்ன செய்யறானாக்கா, அங்க மறுபடியும் ரசிகர் மன்றத்தை உண்டாக போறாரு. என்னன்னாக்கா, அஜித் விஜய் இருக்குமா இல்லையா, அது அப்படியே மாறிக்கும். அப்துல் ரஹ்மான் ரசிகர் மன்றம், அப்துல் ரஹீம் ரசிகர் மன்றம், இப்படி மாற போகுது. அல்தாஃபி ரசிகர் மன்றம், அல்தாஃபி சினிமா போறாரு வைங்க, அவர் ஆதரிக்கிறாருன்னா அல்தாஃபி ரசிகர் மன்றம், அதான் விரும்புறாரு போல அவரு. அப்படி ஆக்கிடுவாங்க. உங்க பிள்ளைங்க ஜாக்கிரதையா வச்சுங்க. இது ஒரு மூணாவது விஷயம். இறுதியா சொல்றேன்னாக்கா, அல்தாஃபியை பொறுத்து மீண்டும் சொல்றோம், அல்தாஃபி சார்ந்திருக்கக்கூடிய ஒய்எம்ஜே ஜமாத் என்பது மார்க்க ரீதியாக ஒரு வழிகட்ட அமைப்பு தான் ஒண்ணு. ரெண்டாவது, இது மாதிரி ஒழுக்கம் கட்ட சினிமா வந்து போதிக்கிறதுனால, அதை ஆதரிச்சு சரிதான் போதிக்கிறதுனால ஒரு தரங்கட்ட அமைப்பாகவும் இது இருக்குங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது. மீண்டும் பதிய வைக்கிறோம். இவர் வந்து கொள்கை ரீதியாகவும் தடம் போட்டு போயிட்டாரு, உலக ரீதியாகவும் தடம் போட்டு போயிட்டாரு. அதனால் இவர் அல்தாஃபி நடத்தின இந்த கல்வி மாநாடு என்பது முழுக்க வந்து நல்ல விஷயம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லி இது மாதிரி மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை வந்து உள்ள போதிச்சிருக்காரு என்று சொல்லி முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்ம போற போக்கெல்லாம் சொல்லுங்க அல்தாஃபி வந்து கொள்கை ரீதியா வழிகட்டு போயிடான்ட்டு ஆதாரத்தோட சொல்றோம். அது ஆதாரத்தோட சொல்றது மட்டும் இல்ல, நேரடியாக சொல்லுவோம். அது நேரடியாக விவாதங்கள் மாதிரி வந்தாருனாக்கா கண்டிப்பா வந்து அவர் யாரு, என்ன சொல்லி இருக்கிறாரு, அவருடைய போக்கு என்ன, மார்க்கத்துக்கு விரோதமா தான் இருக்காரு, சமுதாய கலாச்சார சீர்கட்டுக்கு தான் ஆதரிக்கிறாங்க, வந்து ஆதரப்பூர்வமா நிரூபிக்கவும் நம்ம தயாரா இருக்குங்கிற சொல்லி முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.